கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का शुभ नाम महिमा हो। இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் இதை ஒரு புனித வெள்ளி என்று சொல்லி உலகத்தார் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். आज के दिन भी दुनिया के लोग इसे बड़ा शुक्रवार अर्थात एक पुण्य शुक्रवार कहकर इसका मान्य करते हैं। உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் அதை அனுசரிக்கிறார்கள். सारा दुनिया के लोग इसे अनुकरण करते हैं। ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், लेकिन उद्धार पाए हुए परमेश्वर के लोग हम, இயேசு நமக்காக பட்ட பாடுகளையும் यीशु हमारे लिए क्रूस पर उठाए हुए दुखों को, சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். क्रूस पर हमारे लिए जो आशीर्वाद कमा कर रखा है उसी को हम आज के दिन ध्यान करने वाले हैं। சிலுவை என்பது ஒரு கொடினமான ஒரு காரியம். ये क्रूस ये बहुत ही एक पवित्र चिन्ह है। அது கள்ளமாருக்கு கொலை செய்தவர்களுக்கு சிறை தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்களுக்கு விதிக்கப்படுகிற ஒரு காரியம். वो एक ऐसी दंड है जो चोरी करने पर या घातक करने वालों के लिए दिया जाने वाला एक दंड है। ஆனால் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால், लेकिन यीशु क्रूस पर मरा इसका मतलब இயேசு கிறிஸ்துவின் மீது பொறாமை கொண்ட பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள், यीशु मसीह पर ईर्ष्या करने वाले जलन करने वाले सैनिक அவர்கள் சிலுவையிலே இயேசுவை பிடித்து அறைந்தார்கள். वे लोग यीशु को पकड़कर क्रूस पर मारे। அவர்கள் அறைந்தாலே भले वे लोग मारे, அது பிதாவின் சித்தம் அவரை குறித்து அப்படிதான் இருந்தது. लेकिन यीशु के प्रति पिता का इच्छा यही था। ஆனால் பிதாவின் சித்தத்தின்படியே மனுஷன் மூலமாக கர்த்தர் இந்த காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறார். पिता की इच्छा के कारण परमेश्वर ने मनुष्यों के द्वारा इस कार्य को पूरा किया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். परमेश्वर की पवित्र शास्त्र से हम एक वचन पढ़ेंगे। யோவான் சுவிசேஷம் யோहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 19வது அதிகாரம் 19वां अध्याय, யோவான் 19 யோहन्ना 19 17வது வசனத்தை வாசிங்க. 17 वचन पढ़िए। यीशु को ले गए और वो अपने क्रूस उठाए हुए उस स्थान तक बाहर गए जो खोपड़ी का स्थान कहलाता है और इब्रानी में गोलगोथा कहते हैं। இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு यीशु अपना क्रूस को उठाए हुए எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். इब्रानी में कुलकुता कहने वाले खोपड़ी के स्थान कहलाना जाने वाले उस स्थान तक गया। கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். खोपड़ी का स्थान कहलाने वाले स्थान पर गया। அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். वहां पर यीशु को क्रूस पर मारे। இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு यीशु अपनी क्रूस उठाए हुए கொல்கதாவுக்கு கடந்து போனார். खोपड़ी का स्थान कहलाने वाले स्थान तक गया। அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். वहां पर यीशु को क्रूस पर मारे அவரோடு கூட और उसके साथ அவருடைய வலது பார்சத்தில் இடது பார்சத்தில் 2 கள்ளம் மர அறைந்தார்கள். उसके दाहिने और बाएं और 2 चोरों को क्रूस पर चढ़ाया गया। அப்ப இயேசு தன் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு கடந்து போனார். यीशु अपनी क्रूस को उठाए हुए कुलगदा में गया। அந்த கொல்கதா மலையிலே இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். उसी कुलगुदा नामक स्थान पर यीशु को क्रूस पर चढ़ाए। இயேசுவோடு கூட 2 கள்ளர்களையும் அறைந்தார்கள். यीशु के साथ साथ 2 चोरों को भी चढ़ाया गया। இது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. यही पिता की इच्छा थी। பிதா அனுமதித்து இயேசு நடந்தார். पिता के अनुमति देने के कारण यीशु ने उस पर चला। இயேசுவுக்கு என்று பிதா ஒரு சிலுவையை அனுமதித்திருந்தார். यीशु के लिए परमेश्वर एक क्रूस तैयार कर रखा था। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं மத்தேயு 24வது அதிகாரம் மத்தேயு 10வது அதிகாரம் मत्ती 10वां अध्याय 38வது வசனம் வாசிங்க. 38वां वचन पढ़िए। 10:38। தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. जो अपना क्रूस लेकर मेरे पीछे न चले वे मेरे योग्य नहीं। நாம் லூக்காவிலே வாசித்தோம். हमने யோहन्ना में पढ़ा। அங்கே சொல்லப்பட்டிருக்கு இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
கொல்கதாவுக்கு கடந்து போனார். यीशु अपना क्रूस लिए कुलगदा में गया, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். वहां यीशु को क्रूस पर मारे। இங்க இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் சொல்லுகிறார், यीशु जब जिंदा था उन दिनों में कहा, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல जो என்கிறார். अपना क्रूस लेकर मेरे पीछे न चले वो मेरे योग्य नहीं। அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கும் போது उसके पहले के वचन में लिखा गया है, அதுல சொல்லப்பட்டிருக்குது, उसमें लिखा गया है, தகப்பனையாவது தாயையாவது जो माता या पिता को என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. मुझसे अधिक प्रिय जानता है वो मेरे योग्य नहीं। அவன் மகனையாயிலும் மகளையாயிலும் எனக்கு அதிகமாய் நேசிப்பார்களே ஆனால் அவர்கள் எனக்கு பாத்திரவான் அல்ல. जो बेटा या बेटी को मुझसे अधिक प्रिय जानता है वो मेरे योग्य नहीं। தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. और जो अपना क्रूस लेकर मेरे पीछे न चले वो मेरे योग्य नहीं। அப்ப பாத்திரவான் அல்ல என்று சொல்லி மூன்று காரியங்களை கத்த சொல்லுகிறார். तीन बातें यहाँ पर कौन योग्य नहीं इसके बारे में बताया गया है। தகப்பனையாவது தாயையாவது என்னை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. जो माता या पिता को मुझसे अधिक प्रिय जानता है वो मेरे योग्य नहीं। தன் மகனையாவது மகளையாவது எனக்கு என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. जो बेटा या बेटी को मुझसे अधिक प्रिय जानता है वो मेरे योग्य नहीं। தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. और जो अपना क्रूस लेकर मेरे पीछे न चले वो मेरे योग्य नहीं। அப்படியானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? इसका मतलब परमेश्वर हमसे क्या चाहता है? தாயை விட தகப்பனை விட கர்த்தரை நேசிக்கணும். माता से पिता से बढ़कर यीशु से प्रेम करना है। கர்த்தர் தந்த பிள்ளைகளை விட மகன்மார்களை விட மகள்மார்களை விட இயேசுவை நேசிக்கணும். परमेश्वर ने दिया हुआ बेटा बेटियों से बढ़कर यीशु से प्रेम करना है। இயேசுவின் இருதயம் அந்த அன்புக்காக இயங்குகிறது. यीशु का मन उस प्रेम के लिए तड़प रहा है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் अनेகர் சொல்லுவார்கள், आज के दिन कई लोग बोलते हैं சாப்பாட்டுக்கு குறைவில்லை, खाने की कमी नहीं, ஆகாரத்துக்கு குறைவில்லை, भोजन का कोई कमी नहीं, வஸ்திரங்களுக்கு குறைவில்லை, कपड़े का कोई कमी नहीं, இருக்க வீடுகளுக்கு குறைவில்லை, घर रहने की घर की कमी नहीं। ஆனா வீட்டுக்குள்ள நுழைந்தா लेकिन घर के अंदर जाए அந்த வீட்டுக்குள்ள ஒரு அன்பு இல்ல, उस घर में प्रेम नहीं है। வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே நிம்மதி போய் விடுகிறது, घर के अंदर जाते ही सारी शांति बिगड़ जाती है, வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே சமாதானக்கேடு உண்டாகிறது, घर के अंदर प्रवेश करते ही शांति बिगड़ जाती है। இப்படிப்பட்டவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு சில நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். ऐसे लोग कई बार बड़े दुखी होकर घर छोड़कर बाहर चले जाते हैं। இயேசுவின் இருதயம் அன்புக்காய் ஏங்கினது உண்மையானால் यदि यीशु का मन प्रेम के लिए तड़पता हो, தேவனுடைய பிள்ளைகளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்குள்ள இந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டாவது நிச்சயம். उसके रूप अनुसार सृष्टि किए गए बनाए गए लोगों के अंदर भी ये चाहत होना अधिक जरूरी है। இயேசுவே சொல்லுகிறார், यीशु खुद कहता है, தகப்பனையும் தாயையும் பார்க்கிற நீ என்னை அதிகமாய் நேசிக்கணும், अपनी माता पिता से बढ़कर मुझसे अधिक प्रिय कर, உன் மகனை பார்க்கிற மகளை பார்க்கிற நீ என்னை அதிகமாய் तेरे நேசிக்கணும், बेटे बेटियों से भी मुझसे अधिक प्रेम कर। இப்படி அதிகமாய் ஆண்டவரை நேசிப்பது மட்டுமல்ல, जो केवल ऐसे अधिक प्रेम करना नहीं, மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். हर एक इंसान को परमेश्वर ने एक क्रूस दिया है। சிலுவையை சுமக்காதவன் அவருக்கு பாத்திரவன் அல்ல. जो क्रूस नहीं उठाता वो उसके योग्य नहीं है। இன்னைக்கு अनेक சுகபோகமாய் வாழ விரும்புவார்கள். आज कई लोग सुख विलास से जीना चाहते हैं, எல்லாம் நன்றாக இருக்கு, सब अच्छा से चलता रहेगा, தைரியமாய் சொல்வார்கள், बड़े अच्छे दृढ़ता से बोलेंगे, நான் இயேசுவை நேசிக்கிறேன், मैं यीशु से प्रेम करता हूँ, நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், मैं यीशु के साथ चलता हूँ, இயேசு எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை, यीशु मेरे जीवन में कोई कमी नहीं रखा, ஒரு குறையும் வைக்கவில்லை, உண்மை, कमी तो नहीं रखा, ये सच है। ஆனால் நீங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிக்கிறீர்களா? लेकिन क्या आप पूरे मन से परमेश्वर से प्रेम करते हो? சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? क्या आप क्रूस को उठाते हुए यीशु का पीछा करना चाहते हो? தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. जो अपना क्रूस न उठाते हुए यीशु का पीछा नहीं करता वो मेरे योग्य नहीं। சிலுவை சுமப்பது என்பது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. क्रूस उठाना मतलब बोझ भरी हुई जिंदगी। இந்த பாடுகளை எல்லாம் இயேசு சிலுவையிலே நமக்காக சுமந்தார். ये सारा बोझ यीशु ने क्रूस पर हमारे लिए उठाया है। தேவனுடைய பிள்ளைகள் அவர் சுமந்த பாடுகளை தான் அவர் நம்மை சுமக்க சொல்லுகிறார். उसने जो बोझ उठाया उसी बोझ को हमारे लिए भी उठाने को कहता है। அவர் பாடுபட்டதினால மற்றவர்களை பாடுபடுத்த சொல்லு விரும்புகிறார். उसने बोझ उठाया इसलिए वो दूसरों से भी कहता है कि तुम बोझ उठाओ। நாம் செய்யாத ஒரு காரியத்தை நாம் மற்றவர்களை செய்ய என்று சொல்ல முடியாது. मैं जो नहीं करता वो काम मैं दूसरों से नहीं कह सकती हूँ। தேவனுடைய பிள்ளைகள் நான் சரீரத்தில் பலனாய் இருந்தபோது जब मेरे शरीर में अच्छा ताकत था கர்த்தருக்காக அவ்வளவு பிரயாசப்பட்ட நாட்கள் உண்டு.
செய்வதுண்டு. परमेश्वर के लिए मैं उतनी प्रयत्न करती थी, கஷ்டம் என்று சொல்வதற்கு இல்ல. कोई कष्ट बोलने के लिए कुछ नहीं था। ஆனா இங்க இருந்து நம்ம டாடா பவர் வரைக்கும் நடந்தே போவோம் ஆரோலிகாவு. यहाँ से ऐरोली गांव जो टाटा पोरस में है वहां तक चल के जाते थे। இங்க இருந்து உல்லாசநகர் போறது ரொம்ப பக்கம். यहाँ से तभी उल्लासनगर नजदीक था। எப்பவும் கத்தர்க்காக வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் நடந்தே செல்வதுண்டு. हमेशा धूप ना देखते हुए, ठंडी ना देखते हुए, बारिश ना देखते हुए चल के जाते थे। மல்லாடுல இருந்து காந்தவெளி வரைக்கும், காந்தவெளில இருந்து கோரேகாவுல இருந்து மல்லாடு வரைக்கும் நடப்பேன். मल्लाड से कांदिवली, कांदिवली से गोरेगांव, गोरेगांव से मल्लाड से चल के जाते थे। கர்த்தர் சரீரத்துல நல்ல பலம் தந்திருக்கும் வரையும், जब तक परमेश्वर ने हमारे शरीर में अच्छा ताकत दिया था, கர்த்தர்க்காக நடப்பது கஷ்டமாக தெரியவில்லை. तब तक परमेश्वर के लिए चलना कठिन नहीं लगा। அப்பொழுது நான் மற்றவர்களை தைரியமாய் சொல்ல முடியும். तभी हम दूसरों को बड़े दृढ़ता से कह सकते हैं। ஏன் வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? क्यों तुम परमेश्वर के घर में चुप बैठे हो? ரெண்டு வரா சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. दो जन मिलके सेवा करो। ரெண்டு வரா சேர்ந்து ட்ராக்ஸ் கொண்டு போங்க. दो जन मिलकर ट्रैक्स देकर आओ। ஏன்னா அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். क्योंकि हम वही काम करते थे। அந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். उसी क्रूस को मैं उठाए चल रही थी, அதனால மற்றவர்களை பார்த்து தைரியமாய் சொல்ல முடியும். इसलिए दूसरों को भी देखकर मैं धैर्य से कह सकती थी। 5 நம்பர்ல நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. अभी 5 नंबर में हमारा एक सेवकाई है। இப்ப கர்த்தரனை பலத்தோடு வைத்திருக்கிறார். परमेश्वर मुझे अभी बल से रखा है, ஆனாலும் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறது. लेकिन फिर भी शरीर में निर्बलता है। நான் அது கட்டட வேலை நடக்கும் போதெல்லாம் அங்கதான் இருந்தேன். जब बांधकाम का काम चल रहा था तब वहीं पर थी। கர்த்தர் பலப்படுத்தினார். परमेश्वर ने मुझे बल दिया, ஆனா இப்ப அது மேல ஏறி நடக்கிறதுக்கு கால்ல பலன் இல்ல. लेकिन अभी ऊपर चढ़ने को पैर में ताकत नहीं है, அதனால அந்த பக்கம் போகவே பயமா இருக்கு. इसलिए वहां जाने के लिए डर लगता है। பலன் இல்ல, बल नहीं है, பயம் நிரம்புது. पैर में ताकत नहीं है, அதனால நான் அதே பார்வையோடு தான் மற்றவர்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. इसलिए उसी तरह दूसरों को भी देखना पड़ता है। நான் சொல்லுவேன் அங்க எப்படி ஏற முடியும்? वहां तुम कैसे चढ़ सकेंगे? அங்க ஏறி போறது எவ்வளவு கஷ்டம். वहां चढ़ के जाना कितना कठिन है, அங்க போறது மிகவும் கடினம். वहां जाना बहुत कठिन है। இப்படி சொல்லும் போது ऐसे कहते समय சிலர் சொல்லுவார்கள், कुछ लोग बोलेंगे, பலன் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், जिसके पास ताकत है वो बोलते हैं அதெல்லாம் ஏறுவது கடினமான காரியம் அல்ல. वो सब चढ़ना कोई कठिन नहीं है, உனக்கு கஷ்டமா இருக்கு. भले वो तेरे लिए तकलीफ है। உனக்கு கஷ்டமா இருக்கிறதுனால உன்னுடைய ஃபீலிங்கை போல அடுத்தவரை நினைக்கிறாய். तुम्हारा तकलीफ होने के कारण तुम्हारे फीलिंग के समान तुम दूसरों को भी सोचते हो। தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்யாத ஒரு காரியத்தை மற்றவர்களை செய்ய என்று வற்புறுத்த முடியாது. हम जो काम नहीं करते उस काम को दूसरों को करने के लिए हम जबरदस्ती नहीं कर सकते। நாம் செய்கிற காரியத்தை மற்றவர்களை செய்ய கட்டாயப்படுத்த முடியும். जो काम हम करते हैं उसे दूसरों को हम जबरदस्ती करके करने को बोल सकते हैं। இயேசு சிலுவையை சுமந்தார். यीशु क्रूस उठाया, சிலுவையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்தார். यीशु लोगों के क्रूस पर लोगों के पाप को, श्राप को, बीमारियों को उठाकर फिरा। இயேசு தன் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது यीशु जब क्रूस पर उठाए हुए जा रहा था, அவருடைய சரீரத்திலே சவுக்கடிகள் பட்டு ரத்தம் எல்லாம் வெளியே போன போது उसके शरीर में जब वो खोड़े खाकर पूरे खून बह रही थी, அவருடைய கால்கள் தள்ளாடினது. उसके पैर जो है हिलने लगे। அவருடைய சிலுவையை அவரால் சுமக்க முடியவில்லை. वो उसका क्रूस उठा नहीं पाया। அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று ஒரு ரகசிய கிறிஸ்தவன் இருந்தார். वहां पर एक गुप्त मसीह व्यक्ति था, अरमतियस गांव का एक शिमोन व्यक्ति। அவன் வந்து இயேசுவின் சிலுவையை கேட்டு வாங்கி वो आकर यीशु से क्रूस को मांग लिया தான் சுமப்பதாக சொன்னார். और खुद उठाने के लिए कहा। ஆனா சிலுவையை வாங்கின போது वो जब क्रूस को उठाया சிலுவையை அவனால் சுமக்க முடியவில்லை. वो उस क्रूस को उठा नहीं पाया। ஒருவருடைய சிலுவையை மற்றவர் சுமக்க முடியாது. किसी को और का क्रूस को कोई और नहीं उठा सकता है। இயேசுவின் சிலுவையை இயேசு தான் சுமக்க முடியும். यीशु के क्रूस को यीशु ही उठा सकता है। ஆனால் அவரவருடைய திராணிக்கு தகுந்தவாறு सब कोई अपनी अपनी योग्यता के अनुसार, அவரவருடைய பலனுக்கு ஏற்றாற்போல अपनी अपनी बल के अनुसार கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை தந்திருக்கிறார். परमेश्वर ने हर एक को अलग अलग क्रूस दिया है। இயேசு சிலுவையை சுமந்தபடினா यीशु ने क्रूस को उठाया, इसलिए அதே இயேசு தான் சொன்னார், उसी यीशु ने कहा, குருவை தொடுகிற சீசன் எவனும் जो गुरु का पीछा करने वाला चेला குருவை போல மாறுவான். गुरु के समान बदल जाता है। குருவை முஞ்சின சீசன் ஒருவனும் இல்லை. गुरु से बढ़कर कोई चेला नहीं है। குருவை மிஞ்சின சீசன் ஒருவனும் இல்லை. गुरु से बढ़कर कोई चेला नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாருடைய சீஷர்களாய் இருக்கிறோம். हम सब उसके चेले हैं। இயேசு சிலுவை சுமந்தார். यीशु क्रूस उठाया। இன்றைக்கு நாம் சிலுவை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர்
கர்த்தர் விரும்புகிறார். आज के दिन हम भी क्रूस उठाना है, इसी यीशु जाता है, கட்டாயப்படுத்துகிறார். जबरदस्ती करता है। தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்வராதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. जो अपना क्रूस लेकर मेरे पीछे न चले वो मेरे योग्य नहीं। இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के लोग हम परमेश्वर से प्रार्थना करेंगे, ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற சிலுவை எதுவானாலே हे प्रभु जी आप जो भी क्रूस मुझे दोगे, நான் அந்த சிலுவையை சந்தோஷமாய் சுமக்க எனக்கு கிருபை தாரும். मुझे उस क्रूस को आनंदित होकर उठाने के लिए तक शक्ति दीजिए। தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் சிலுவை சுமக்க பலனற்று பின்வாங்கி போகிறார்கள். कई लोग क्रूस को उठा नहीं पाते हैं, ताकत न होने के कारण पीछे हट जाते हैं। அப்படினாலே இன்றைக்கு அநேகர் பின்வாங்கி போனபடினாலே इसलिए आज के दिन कई लोग पीछे हट जाने के कारण அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாய் இருக்கிறது. उनको फिर से पुनरुत्थान करना अधिक कठिन है। எல்லாருக்கும் ஒரே சிலுவை அல்ல. सबको एक ही समान क्रूस नहीं, அவரவருடைய பலத்துக்கு ஏற்றார் போல, सबको उनके उनके बल के अनुसार, அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றார் போல उनके उनके शक्ति के अनुसार கர்த்தர் அவரவருக்கு என்று ஒரு சிலுவை வைத்திருக்கிறார். परमेश्वर ने सबके लिए अलग अलग क्रूस रखा है। இந்த சிலுவை தேவனுடைய பிள்ளைகள் சுமக்காத ஒருவரும் அவருக்கு பாத்திரவான்கள் அல்ல. इस क्रूस को न उठाने वाले कोई भी उसके योग्य नहीं है। அந்த மத்தேயு 26வது அதிகாரம் कोई मत्ती 26वां अध्याय में, மத்தேயு 26வது அதிகாரம் मत्ती 26वां अध्याय அவருடைய 49வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसके 41 वचन को पढ़ेंगे। और तुरंत यीशु के पास आकर कहा, हे रब्बी नमस्कार, और उसको बहुत चूमा। உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசுவினிடத்தில் வந்து यीशु के पास आकर ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். रबी तेरा नमस्कार कहकर उसे चूमा। அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். तब यीशु के पास आकर उसे पकड़ लिए। இது வந்து யூதாஸ் செய்த ஒரு காரியம். ये यहूदास ने की हुई एक बातें, யூதாஸ் செய்த ஒரு காரியம். यहूदास ने की हुई एक बातें। யூதாஸ் இயேசுவிடத்தில் வந்து यहूदास यीशु के पास आकर ரபி நீர் வாழ்க. हे रबी तेरा नमस्कार। ரபி என்றால் போதகர். रबी का मतलब गुरु। போதகரே நீர் வாழ்க गुरुजी तुम्हारा नमस्कार என்று இயேசுவை கட்டி முத்தமிட்டார். ऐसे यीशु को ताम कर छूम लिया। உடனே அவர்கள் வந்து இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டது. तुरंत वे आकर यीशु को पकड़ लिए। இயேசு சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக यीशु चेलों को छून लेने से पहले ராத்திரி முழுவதும் மலையில போய் உட்கார்ந்து ஜெபித்தார். रात भर पहाड़ पर जाकर प्रार्थना करके रहा। முழு இரவு சிலுவை மலையில இருந்து ஜெபித்து முடித்து पूरी रात जाकर पहाड़ में प्रार्थना करने के बाद காலையில மலையை விட்டு கீழே இறங்கி सुबह जब वो पहाड़ से नीचे उतर आया, அந்த ஜெபத்தோடு வந்து சீஷர்களை தனக்கென்று தெரிந்தெடுத்தார். उसी प्रार्थना के साथ साथ चेलों को छून लिया। ராத்திரி முழுவதும் ஜெபித்து தெரிந்தெடுக்கப்பட்ட 12 சீஷர்களில் ஒருவன் இந்த யூதாஸ். रात भर प्रार्थना करके छून लिया हुआ चेलों में से एक चेला यहूदास। இயேசுவுக்கு எல்லாருடைய இருதயத்துக்குள் இருப்பது தெரியும். यीशु को सबके मन में क्या है वो सब जानता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, மனுஷனுக்குள்ள இருப்பது இன்னது என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். मनुष्य के मन में क्या है सब यीशु जानता है। அதனால ஒரு மனுஷனுக்குள்ள இன்னது இருக்கிறது என்பதை இயேசுவிடத்தில் போய் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए किसी को यीशु के पास जाकर बताने की जरूरत नहीं है कि इस मनुष्य के मन में ये है। யூதாசுடைய இருதயத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். यहूदास के मन में क्या है उसे यीशु अच्छी तरह से जानता था। அவன் ஏற்கனவே ஒரு பணாசை பிடித்தவன். वो पहले से ही एक धनलोभी था। அவன் பணாசை பிடித்தவன். वो धनलोभी था, அதனால தான் இயேசு அதை அறிந்திருந்தார். इसलिए यीशु उसे अच्छी तरह से जानता था। அதனால அவனை நம்பிக்கைக்குரிய பாத்திரமா வைத்திருந்தார். इसलिए उसे भरोसा का पात्र बनाकर रखा था। பணப்பையை அவன் கையில நம்பி கொடுக்கிறார். धन का थैला उसी के हाथ में रखा था। யூதாசுடைய கையிலே பணப்பை இருக்கிறது. यहूदास के हाथ में ही धन का थैला था। ஆனால் இந்த யூதாஸ் ஒரு பணாசை பிடித்தவன். लेकिन ये यहूदास एक धनलोभी था। இயேசு அதை பார்த்தார். यीशु को देखा, அவன் பணாசை நிறைந்தவனாய் இருந்தாலும் यीशु ने उसे देखा कि वो धनलोभी होने पर भी அவனை இயேசு நம்பி அவன் கையிலே பணப்பையை கொடுத்தார். उस पर यीशु भरोसा रखकर उसके हाथ में रुपये का थैला दे रखा था। இயேசுவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவன் இந்த சீஷன் யூதாஸ். ये चेला यहूदास ने यीशु का विश्वासघात किया। தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஜீவிக்கவில்லை யூதாஸ். ये यहूदास विश्वास का पात्र न रहा। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் கர்த்தருடைய விசுவாசத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். परमेश्वर के लोग हम मसीह के विश्वास के योग्य बने। ஆனபடினாலே
ஆகையினால इसलिए இந்த யூதாஸ் என்று சொல்லுகிறவன் ये यहूदास அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसी अध्याय में लिखा गया है ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் வீட்டாரு, किसी व्यक्ति का शत्रु उनके घर वाले होते हैं, ஒரு மனுஷனுக்கு சத்துருன் வீட்டாரு. किसी व्यक्ति का शत्रु उनके घर वाले होते हैं। சத்துரு வெளியில இருந்து வர வேண்டிய அவசியம் இல்ல, शत्रु बाहर से आने की जरूरत नहीं है, சத்துரு வீட்டுக்குள்ளே இருப்பான். शत्रु घर के अंदर ही बैठा रहेगा। அவன் ராத்திரி முழுவதும் ஜெபித்தால் वो भले रात भर प्रार्थना करे, ஜெபம் செய்து தெரிந்தெடுத்தவராய் இருந்தாலும் भले प्रार्थना करके छून लिया हो। 12 பேருக்குள்ளே ஒரு கள்ளன் இருந்தார். 12 चेलों के अंदर एक चोर था। அவனுக்கு இயேசு அறிந்திருந்தார், वो यीशु से अच्छी तरह से जानता था, ஆனாலும் அவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் கையில பணப்பையை கொடுத்தார். फिर भी उस पर भरोसा रखे उसके हाथ में रुपये का थैला दिया था। இயேசு நம்பின ஒரு பாத்திரம், यीशु ने भरोसा किया हुआ एक पात्र, ஆனால் யூதாஸ் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணி விட்டார். लेकिन यहूदास ने यीशु का विश्वासघात किया। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு தன்னை இவன் காட்டிக் கொடுப்பான் என்பதை அறிந்திருந்தார். यीशु अच्छी तरह से जानता था कि ये यहूदास मुझे पकड़वा कर देगा। அவர் இயேசு யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை அறிந்திருந்து अच्छी तरह से जानकर कि यहूदास मुझे पकड़वा कर देगा, 3 வருஷம் கூடவே வைத்து சாப்பாடு போடுற, फिर भी यीशु यहूदास को अपने साथ 3 साल रखे भोजन दिया। 3 வருஷம் கூடவே வைத்து எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறார். जहां भी जाता था वहां पर ये यहूदास को भी ले जाता था। உலக பிரகாரமாக அவன் அனுபவிக்க வேண்டிய சாப்பாடு துணிமணி எல்லாம் இயேசு போஷித்தார். संसारिक रीति से जो भी भोजन कपड़ा रहने का घर सब कुछ यहूदास को भी परमेश्वर ने दिया था। இயேசு யூதாஸை போஷித்தார், परमेश्वर ने यहूदास को खिलाया, இயேசு யூதாஸை அரவணைத்தார், यीशु ने यहूदास को गले लगाया, இயேசு யூதாஸை காப்பாற்றினார். यीशु यहूदास को संभाला। ஆனாலும் இந்த யூதாஸ் फिर भी यहूदास இயேசுவை காண்பித்து கொடுத்தால் यीशु को पकड़वा कर दिया, நமக்கு ஒரு 30 வெள்ளி காசு கிடைக்கும். ये सोचकर कि मुझे एक 36 चांदी का सिक्का मिलेगा। அவனுக்குள்ள ஒரு பண ஆசை, उसके अंदर एक धन की मोह, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ये धन लोभ जो होती है वो सारी बुराई का जड़ होता है। ஒருவேளை அவன் தன் உள்ளத்தில் நினைத்திருக்கலாம், भले वो अपने मन में सोचा होगा ஜனங்கள் இயேசுவை பிடித்து लोग यीशु को पकड़ लेंगे, அவருக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்கள். उसे राजा बनाना चाहा। இயேசு மூலமாய் अनेक அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. यीशु के द्वारा कई अद्भुत काम हुई, ஆனபடியால் இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள். इसलिए यीशु को राजा बनाना चाहा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இயேசு சொன்னார், यीशु ने कहा என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, मेरा राज्य इस दुनिया का नहीं है, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல मेरा राज्य इस दुनिया का नहीं है, என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे कहकर उस जगह से लोप हो गया। ஒருவேளை யூதாஸ் அப்படி நினைத்திருக்கலாம், यदा कदाचित यहूदास ने भी यही सोचा होगा, நாம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா मैं यीशु को पकड़वा कर दे दूंगा, நமக்கு 30 வெள்ளி காசு கிடைக்கும். हमको भी 30 चांदी का सिक्का मिल जाएगा। அவர்கள் இயேசுவை பிடிக்கும் போது और वे लोग जब यीशु को पकड़ने के लिए जाएंगे இயேசு அந்த இடத்தை விட்டு மறைந்து போவார். तब यीशु उस जगह से लोप हो जाएगा। அப்ப ஒரே கல்ல 2 மாங்கா பறித்தது போல ஆயிடும். एक ही पत्थर में मुझे 2 आम मिल जाएगा। அவரை காட்டி கொடுத்தது ஒண்ணு, मैंने एक तो उसको पकड़वा कर भी दे 30 வெள்ளி दूंगा காசு கிடைத்தது ஒரு பக்கம், और एक तरफ से मुझे 30 चांदी का सिक्का भी मिल जाएगा। இயேசு தன்னை காப்பாற்றிக் கொள்வார். यीशु भी अपने आप को संभाल लेगा। இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் அவன் காட்டி கொடுத்திருக்கலாம். शायद हो सकता है कि यहूदास यही विचार से उसको पकड़ाया होगा, ஆனால் இயேசுவின் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணினவன் இந்த யூதாஸ். लेकिन यीशु का विश्वासघात किया हुआ यहूदास, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு தன்னை பகைத்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணின யூதாஸை நேசித்தார். लेकिन यीशु विश्वासघात बना हुआ उस यहूदास से भी प्रेम किया, யூதாஸை அரவணைத்தார். यहूदास का गले लगाया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, அவர் கூடவே உண்டு உறங்கி பழகின மனுஷன் யூதாஸ் उसके साथ खा पी कर सोया हुआ यहूदास, அவருக்கு சத்துருவாய் எழும்பி उसी का शत्रु बनकर அவரை சிலுவை மரணத்துக்காக காட்டி கொடுத்தார். उसकी क्रूस की मृत्यु के लिए सब सौंप दिया। இந்த சத்துருவை நேசிக்கக்கூடிய இருதயம் இயேசுவுக்கு இருந்தது. इसी शत्रु से प्रेम करने की मन भावना इस यीशु के अंदर थी। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. अपनी क्रूस उठाकर जो मेरे पीछे न होता वो मेरे योग्य नहीं है। இயேசுவுக்கு தெரியும், यीशु अच्छी तरह से जानता था, என்னோடு புசித்தவன், मेरे साथ बैठकर भोजन करने वाला, என்னோடு பானம் பண்ணினவன், मेरे साथ रहने वाला, என்னோடு கூட இருந்து என்னால் நன்மை பெற்றவன், मेरे साथ रहकर भलाई पाया हुआ, என்னை அவன் காட்டி கொடுப்பான். मुझे ही वो पकड़वाएगा, என்னை அவன் காட்டி கொடுப்பான். मुझे वो इनकार करेगा, அவன் காட்டி கொடுத்தால் मुझे भले वो पकड़वाए, பிதா அவன்
மூலமாய் கிரியை செய்கிறார். पिता उसी के द्वारा क्रिया करने वाला है. சிலுவை மரணம் என் வாழ்க்கையில் சம்பவிப்பதற்கு ஒரு மனுஷன் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. क्रूस का मृत्यु पे पाने के लिए किसी व्यक्ति को पकड़वाना जरूरी है. அதை இந்த யூதாஸ் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். उसी यहूदास को ही तैयार कर रहा இயேசு है. நினைக்கிறார், यीशु ने सोचा இது என் வாழ்க்கையில் நான் சுமக்க வேண்டிய சிலுவை. ये क्रूस मुझे मेरे जीवन में उठाना ही என் है. வாழ்க்கையில் நான் சுமக்க வேண்டிய சிலுவை. यही क्रूस मुझे मेरे जीवन में उठाना है. தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் உங்கள் சத்துருக்களை நேசிக்க கூடிய அனுபவத்தில் நீங்கள் வளர வேண்டும். आज के दिन परमेश्वर के लोग शत्रु से प्रेम करने वाली एक मन भावना आपके अंदर होना है. நமக்கு எதிராய் சத்துருக்கள் இருப்பார்கள். हमारे विरोध शत्रु रहेंगे. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்தை நினைத்து நினைத்து சத்துருவாயே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. वैसे लोगों को सदा हम अपनी शत्रु समझते हुए ना बैठे. இயேசு பஸ்கா பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருக்கும் போது यीशु जब फसक का पर्व मना रहा था, இயேசு சீசர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். तब यीशु ने चेलों से कहा, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார். तुम में से एक व्यक्ति मुझे पकड़वाएगा. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார். तुम में से एक व्यक्ति मुझे इनकार करेगा. எல்லாரும் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், நானோ நானோ நானோ. सब कोई यीशु से पूछने लगे, क्या मैं क्या मैं क्या அப்ப मैं. இயேசு சொன்னார், तब यीशु ने कहा, என்னோடு கூட போஜனத்தில் கைவிடுகிறவன் தாளந்தில் கையிடுகிறவன் அதை காட்டிக் கொடுப்பார். मेरे साथ भोजन करने वाले व्यक्ति में से एक व्यक्ति मुझे पकड़वाएगा. யூதாஸ் எழும்பி புறப்பட்டு வெளியே போகிறார். यहूदास तुरंत निकलकर बाहर निकल गया. மற்ற சீசர்கள் நினைக்கிறார்கள், बाकी के चेलों ने सोचा, இயேசு நமக்கு அப்பம் வாங்கி கொண்டு வர சொல்லி இருப்பாராக்கு. शायद यीशु हमारे लिए रोटी खरीदने के लिए उसे भेजा होगा. மற்ற சீசர்களுக்கு தெரியாது. बाकी के चेले नहीं जानते थे. யூதாஸ் பிரதான ஆசாரியரை மூப்பர்களை அழைத்துக் கொண்டு அவரிடத்தில் பேரம் பேசும்படியாக கடந்து போகிறார். यहूदास महायाजक के पास जाकर यीशु का कीमत ठहराने के लिए गया था. தனக்கு விலை பேசின யூதாஸை இயேசு நேசித்தார். यीशु जो यहूदास जो यीशु का कीमत ठहराया, उस यीशु यहूदास से भी प्रेम किया. தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் சத்துரு உங்கள் வீட்டாராகவே இருக்கட்டும். भले आपके शत्रु आपके घरवाले ही क्यों न हो, நீங்கள் நினைக்க வேண்டும், आप सोचना है இது நான் சுமக்கும்படி கர்த்தர் எனக்கு அனுமதித்த சிலுவை. ये मेरा उठाने के लिए बनाया हुआ क्रूस है. கர்த்தர் அந்த சிலுவையை சுமக்காவிட்டால் परमेश्वर ने दिया हुआ क्रूस को न उठाए, இயேசு உங்களை பார்த்து சொல்வார், நீ எனக்கு பாத்திரவான் அல்ல. यीशु आपसे कहेगा कि तू मेरे योग्य नहीं है. ஒருவேளை நாம் நினைக்கலாம், यदा कदाचित हम सोच सकते நான் हैं, நன்றாக ஜெபிக்கிறேன், मैं अच्छा से प्रार्थना करती हूँ, நன்றாக வேதம் मैं வாசிக்கிறேன், अच्छा पवित्र शास्त्र पढ़ता हूँ. சத்துருக்களை சேவிக்காத வரையிலும் கர்த்தருக்கு பாத்திரமாய் மாற முடியாது. जब तक शत्रु से प्रेम न करोगे तब तक तुम उसके योग्य नहीं बनोगे. இந்த யூதாஸ் செய்த நம்பிக்கைக்கு துரோகத்தை விடவா பெரிய காரியம் நடக்க போகுது? क्या यहूदास ने जो घातक किया उससे बढ़कर कौन सी घातक होने वाली है? உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு காட்டி கொடுத்து उसने விட்டார். तो प्राण तक मार डालने के समान उसने कार्य किया. தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய உள்ளத்துல பகை இருக்க கூடாது. हमारे मन में किसी के विषय कोई भैरपन न हो. இயேசு நமக்காய் சிலுவை சுமந்தார். यीशु मसीह हमारे लिए क्रूस उठाया है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இயேசு நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டபடினால் यीशु हमारे लिए क्रूस पर मारा गया, इसलिए நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. हमारे लिए शांति बनाने का दंड उस पर लताया गया. நம் மீது சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை இயேசுவின் மீது சிலுவையில வந்தது. हम पर शांति बनाने का दंड यीशु पर क्रूस पर लताया गया. நமக்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில ஆக்கினையை சுமந்தார். हमारे अंदर मेल मिलाप बने रहने के लिए यीशु मसीह क्रूस पर दंड उठाया. இயேசு தண்டனையை அனுபவித்தார். यीशु मसीह ने दंड का अनुभव किया. தேவனுடைய பிள்ளைகள், சத்துருக்களை சுமப்பது ஒரு சிலுவை. शत्रुओं को उठाना एक क्रूस है. சத்துருக்களை சுமப்பது ஒரு சிலுவை. शत्रुओं को उठाना एक क्रूस அது है. பெரிய கஷ்டம். बहुत तकलीफ है, कष्ट। बहुत तकलीफ है, மறக்க முடியாது. भूल नहीं सकेंगे. சிலருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. कुछ लोगों के जीवन में ऐसी घटना होगी जो भूल नहीं सकते. அநேகருடைய வாழ்க்கையில பேட்டி காண்கிறார்கள். कुछ लोग के जीवन से ऐसी इंटरव्यू करते हैं. பெரும்பாலும் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில பேட்டி காண்கிறார்கள். बड़े बड़े सेवक लोग जो होते हैं उनके पास इंटरव्यू लेते हैं. அதுல अनेक கேள்விகள் கேட்கிறார்கள். उसमें बहुत सारा प्रश्न पूछते हैं. அதுல ஒரு கேள்வி கேட்கிறார்கள். उसमें एक प्रश्न ये होता है, நீங்கள் கர்த்தரை பின்பற்றி வந்த ஆரம்ப நாள் முதல் आप जो यहोवा को पीछा करते आए उस आरंभ दिन से लेकर இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்று உண்டா? अभी तक कोई
ऐसी घटना हुई है जो आप भूल नहीं सके हो? மறக்க முடியாத சம்பவே कोई ऐसी घटना जो भूल नहीं सके हो? அப்படின்னு சொல்வதற்கு எல்லாரும் ஒரு ஒரு காரியங்கள் சொல்லுகிறார்கள். वैसा कहने के लिए हर एक सेवक एक बातें बताते हैं. ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத காரியங்கள் சொல்லுகிறார்கள். हर एक कोई अपने अपने जीवन में ऐसी घटना बताते जो आप भूल नहीं सकते. அதெல்லாம் இயேசு நடத்தின பாதைகளை சொல்லுகிறார்கள். ये सब यीशु ने उनको कैसे चलाया उस मार्गों को बताते हैं. பாஸ்டர் இயேசுவிடத்தில் இந்த கேள்வி கேட்டார்கள். पास्टर येसन्ना जी से भी यही प्रश्न पूछा गया. உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய சம்பவம் உண்டா? आपके जीवन में कोई ऐसी घटना हुई है जो आप भूल नहीं सकते हो? அவர் உடனடியாக சொன்னார். उसने तुरंत कहा, ஆமா என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கிறது. हाँ मेरे जीवन में एक घटना हुई थी जो मैं भूल नहीं सकता हूँ. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். मैं एक हिंदू परिवार से उद्धार पाया हूँ. அதனால எங்க வீட்ல கொஞ்சம் எல்லாரும் எதிர்ப்பு. इसलिए मेरे घर वाले सब मेरे शत्रु जैसे थे. நான் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போனேன். एक दिन मैं उपवास करके प्रार्थना करने के लिए गया. அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கி கொண்டு ஜெபிக்க मैं போனேன். अपने माता पिता से अनुमति लेकर गया. காலையில 9 மணிக்கு முழங்கால் போட்டவர் सुबह 9 बजे जो मैं घुटना टेका, அவர் முழங்கால் நின்னு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். मैं घुटना टेक कर प्रार्थना कर रहा था. அவர் வெகு நேரம் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது कई देर तक जब मैं प्रार्थना कर रहा था, அவர் உடல் அசைந்து वो अपना शरीर में थक कर நேர் முழங்கால் நின்று கொண்டிருந்தவர் जो सीधा घुटने में खड़ा था, தள்ளாடி அப்படியே டபக்குன்னு விழுந்தார். वह ऐसे थक कर नीचे गिर गया. அவர் விழும்போது தன் கையை அப்படியே தரையில ஊனினார். वो जैसे नीचे गिरा तो अपने हाथ को जमीन पर टिकाया. தன் கரங்களை தரையில ஊன்கிறார். जब वो अपने हाथों को जमीन पर टिकाया அது ஒரு பாதபடி. तो देखा कि कोई चरण स्थान दिखाई दे रहा அவர் है. திறந்து பார்க்கல. उसने आंखें खोलकर नहीं देखा. அவர் சொல்லுகிறார், वो कहता है என் குடும்பத்தார் எல்லாரும் இந்துக்களா இருக்கிறார்கள். मेरे परिवार के सब हिंदू वाले थे. எங்க பெரிய அண்ணன் தான் வந்திருக்கிறார் போல. मुझे लगा कि मेरा बड़ा भाई आया है. நான் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுனால मैं ऐसा प्रार्थना करने से என் மேல் கோபப்பட்டு எங்க பெரிய அண்ணன் வந்திருக்கிறார் मुझ पर गुस्सा होकर मेरा बड़ा भाई अंदर आ गया है என்று சொல்லி கண்ணை திறந்து மேல பார்க்கிறதுக்கு எனக்கு பயம். ऐसे खोलकर ऊपर देखने के लिए मुझे डर लग रहा था. ஆனால் நான் கண்ணை லேசா திறந்து பார்த்தபோது फिर भी जब मैंने आंखें को बड़े धीमी से खोलकर जब देखा அங்கே ஒளிமயமான 2 கால்கள் இருந்தது. तो वहां पर मैंने देखा कि एक चमकता हुआ 2 पैर दिखाई दिया. அந்த கால்கள்ல 2 துவாரம் இருந்தது. उस दोनों पैरों में ऐसी छेद थी. அது இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள். वही छेद यीशु मसीह के पैर हैं. நான் இயேசுவின் பாதத்தை தொட்டேன். मैं यीशु मसीह के चरण स्थान को स्पर्श किया. அவர் கால்களில் சிலுவையில் அடித்த ஆணிகளின் காயத்தை நான் பார்த்தேன். उसके चरण स्थान में यीशु मसीह को क्रूस पर मारे हुए छेद पड़ी थी. இந்த காரியம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ये बात मैं अपने जीवन में कभी नहीं भूल सकता. மறக்கவே முடியாது. मैं भूल नहीं सकता. அழுறாரு. रोता है. இந்த பாவியுடைய கை इस पापी का हाथ அந்த பரிசுத்தமான தேவனுடைய பாதத்தை தொடுவதற்கு उस पवित्र परमेश्वर की चरण स्थान को स्पर्श करने के लिए இந்த பாவ நிறைந்த கைகள் என்ன நன்மை செய்தது? इस पाप भरा हाथ ने कौन सी भलाई की? நான் எந்த நன்மை செய்யவில்லை. मैं कोई भलाई नहीं किया. ஆனால் கர்த்தருடைய பாதத்தை ஆணி பாய்ந்த தழும்புள்ள காயத்தை தொடும் பாக்கியம் இந்த கைக்கு கிடைத்தது. लेकिन परमेश्वर के घायल हुए चरण स्थान को छूने का बड़ा सौभाग्य इस हाथ को मिला. வாழ்க்கையில மறக்க முடியாத காரியங்கள் अनेகம் உண்டு. और भी कई बातें हैं जो हम अपने जीवन में भूल नहीं सकते. அவைகளில் ஒன்று இது முதலாவது காரியம் என்று சொல்லுகிறார். उनमें से यही पहली बात है. அல்லேலூயா. हालेलुया. 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 வாழ்க்கையில மறக்க முடியாத காரியம் உங்களுக்கு ஏதாவது உண்டு என்று சொல்லுங்கள் என்று உங்களை கேட்டால் यदि आपसे कोई पूछेगा कि आपके जिंदगी में ऐसी कोई बातें जो भूल नहीं सकते, தேவனுடைய பிள்ளைகள் எதை சொல்ல முடியும்? परमेश्वर के लोग आप क्या बोल सकेंगे? ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தரை தரிசித்த காரியத்தை சொல்ல வேண்டும். आत्मिक रीति से परमेश्वर का दर्शन किए हुए बातों को कहना है. அல்லது விட்டால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இருந்தேன் கர்த்தரினோடு பேசி வாழ்க்கை மாற்றினார் என்று சாட்சி சொல்ல வேண்டும். या तो गवाही बताना है कि मैं तीव्रता के साथ था, परमेश्वर ने मुझसे बातें किया और मेरे जीवन को परिवर्तन कर दिया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலக பிரகாரமான காரியத்திலே வைராக்கியமாய் இருக்கிறார்கள். आज के दिन कई लोग संसारिक रीति से तीव्र हैं. சிலுவை மரணத்தை தியானிக்கிறவர்கள் क्रूस की मृत्यु को ध्यान करने वाले தியானிக்கிறதுனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ध्यान करने से कोई फायदा नहीं. சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் கிறிஸ்துவுக்கு பாத்திரவான் அல்ல. जो क्रूस को उठाकर उसके पीछे नहीं जाता वो उसके योग्य नहीं தேவனுடைய है. பிள்ளைகள் நாம் சுமக்க வேண்டிய சிலுவை நம் சத்துருக்களை சுமக்க வேண்டும். हमें जो उठाने का क्रूस यही है कि शत्रु को उठाना है. சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும்போது हमारे जीवन में जब शत्रु बढ़ जाते हैं, நாம் வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं இயேசு சத்துருக்களுக்கு முன்பாக தன் வாயை திறக்காத ஆட்டுக்குட்டி போல இருந்தார்.
यीशु मसीह शत्रुओं के सामने अपना मुंह न खोलने वाले एक मेमने के समान चुप रहा। இயேசு தன் வாயை திறவாத ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தார். यीशु अपना मुंह न खोलने वाले एक मेमने के समान चुप रहा। தேவனுடைய பிள்ளைகள் நாம் மௌனமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். परमेश्वर के लोग हमें चुप रहना बहुत ही अवश्य है। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் நாம் சத்துருக்கள் பெருகும்போது, इसलिए परमेश्वर के लोग जब शत्रु बढ़ जाते हैं, சத்துருக்கள் வெளியில இருந்து வந்தாலும் சரி, உள்ளே இருந்து வந்தாலும் சரி, भले शत्रु अंदर से आए या बाहर से आए, குடும்பத்துக்குள்ள இருந்தே வந்தாலும் சரி, भले परिवार से भी आए, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के लोग एक बात जान लीजिए, இது நான் சுமக்க வேண்டிய சிலுவை. ये मेरा उठाने वाला क्रूस இது है, நான் சுமக்க வேண்டிய சிலுவை. ये मुझे उठाने वाला क्रूस நம்ம है। என்னத்தை சாதிக்க போறோம்? हम क्या कुछ कर्म दिखाने वाले அந்த हैं? காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் उन दिनों के पवित्र लोग ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிட்டு விட்டு एक समय का भोजन लेकर காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தெரு தெருவாய் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். सुबह से लेकर शाम तक गली गली में जाकर प्रचार करते थे। காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீடு வீடா போய் ட்ராக்ஸ் கொடுத்தார்கள். सुबह से लेकर शाम तक घर घर जाकर ट्रैक्स देते थे, சுவிசேஷ ஊழியங்களை செய்தார்கள். सुसंदेश की सेवा करते थे। ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நமக்கு எந்த சான்ஸும் இல்ல. लेकिन इन दिनों में ऐसी कोई बातें करने की कोई मौका नहीं है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்காக எதை சாதிக்க परंतु போகிறோம்? परमेश्वर के लोग हम परमेश्वर के लिए क्या करने वाले हैं? கர்த்தருடைய வாக்கிலே அனுமதிக்கிற சத்துருக்களை தாங்கிக் கொள்ள முடியாதபடி परमेश्वर हमारे जीवन में जो शत्रु की अनुमति दिया है उसे न उठाएंगे। ஆண்டவரை பார்க்கிறார். परमेश्वर उसे देखता है, நீ என்னத்தை சாதிச்சிட்ட? तुमने क्या कर दिखाया है, எனக்காக நீ என்னத்தை சாதிச்சிட்ட? तुमने मेरे लिए क्या कर दिखाया है। ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं, ஆண்டவரே நான் உமக்காய் கிரியை செய்யணும். हे परमेश्वर मुझे आपके लिए क्रिया करना நான் है, உமக்காய் பாடுகளை அனுபவிக்கணும். मुझे आपके लिए बोझ उठाना எனக்கு है, கிருபை வேணும். मुझे अनुग्रह की अवश्य है। ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं, கிருபை எப்பொழுது கிடைக்கும்? कब आपको करुणा मिलेगी? கர்த்தர் ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிற கிருபையை நான் பயன்படுத்தும் போது புதிய கிருபை கர்த்தர் परमेश्वर தருவார். ने पहले से दिया हुआ करुणा को जब हम उपयोग करेंगे तब और भी नई करुणा देगा। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் जो एक वरदान दान को पान लिया, அந்த தாளந்தை பெற்றுக்கொண்டதை மணல்ல புதைத்து வைத்தார். वो एक दान को लिया और मिट्टी में डुबा कर रख दिया। இயேசு சொன்னார், यीशु ने कहा, உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், जिसके पास है उसको और दिया जाएगा, இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறது எடுத்துக் கொள்ளப்படும். बल्कि जिसके पास नहीं है उसके पास जो है वो भी छीन लिया जाएगा। அவனிடத்தில் இருக்கிற இந்த ஒரு தாளந்தை நீங்கள் எடுத்து उसके पास से वो दान को छीन कर 10 தாளந்தை பெற்றவனுக்கு கொடுங்க. जो 10 दान रखा है उसके पास दे दो, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். जिसके पास है उसको और दिया जाएगा। இன்னைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், कुछ लोग कहते हैं அவங்க தான் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் பெற்றுட்டே போறாங்க. वही लोग आशीर्वाद के ऊपर आशीर्वाद पाते जा रहे உயர்ந்துட்டே हैं, போறாங்க. बढ़ते जा रहे हैं। எங்கிருந்து வருது இந்த कहां से ஆசீர்வாதம்? आ रहा है ये आशीर्वाद? தேவனுடைய பிள்ளை உனக்கு தந்திருக்கிற கிருபையை பயன்படுத்தி, परमेश्वर ने जो करुणा तुम्हें दिया है उसे उपयोग करो, தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி, जो आशीर्वाद परमेश्वर ने दिया है उसे उपयोग करो। கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்துல விருத்தி தருவார். परमेश्वर तुम्हारी आशीर्वाद में एक बरकत देगा। கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற கிருபையில உன்னை விருத்தி परमेश्वर ने जो அடைவார். करुणा तुम्हें दिया है उसमें बढ़ते जाएगा। சத்துருக்களை சுமப்பதுதான் நமக்கு தந்த சிலுவை. शत्रुओं को उठाना ही हमारे लिए दिया गया हुआ அந்த क्रूस, சத்துருக்களை சுமப்பதுதான் சிலுவை. शत्रुओं को उठाना ही हमारे लिए दिया गया क्रूस। நன்றாக அறிந்து கொள்ளணும். अच्छी तरह से जान लीजिए, நம்மோடு அன்பாக இருக்கிற இடத்துல அன்பாக பேசலாம், பழகலாம். जहाँ पर लोग हमसे प्रेम से रहते हैं उनके साथ प्रेम से रहना है। நம்மிடத்தில் அன்பா இருக்கிற இடத்துல அன்பா இருக்கலாம். जो हमसे प्रेम से रहते हैं उनके साथ हम भी प्रेम करते हैं। ஆண்டவர் சொன்னா, परमेश्वर ने कहा, உங்களுக்கு செய்பவர்களுக்கு நீங்கள் செய்கிறீர்கள், जो तुम्हारे लिए करते हैं उनके लिए तुम भी करोगे। திரும்பி தருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் கொடுக்கிறீர்கள். जब तुम्हारे अंदर ये भरोसा होती है कि वो वापस लौटाएंगे तो उनको देते हो, ஆனா திரும்ப தர முடியாதவர்களுக்கு நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க. लेकिन तुम वैसे गरीबों को दो जो वापस लौटा नहीं सकते। அப்ப நாம் அன்பு செலுத்தினால் அவர்கள் அன்பு செலுத்துவார்கள். यदि मैं प्रेम करूंगा तो वो भी प्रेम करेंगे। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है, சத்துருக்களை சிநேகி, शत्रु से प्रेम करो। உனக்கு விரோதமா கிரியை செய்கிறவன் சத்துருவை சிநேகி. तेरे विरोध क्रिया करने वाले तेरे शत्रु से प्रेम कर। முதலாவது சுமக்க வேண்டிய சிலுவை சத்துருக்களை சிநேகிக்கிற சிலுவை. सबसे पहला क्रूस हमें उठाना है, शत्रुओं से प्रेम करना தேவனுடைய है। பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर के लोग हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब பண்ணுங்க. परमेश्वर को धन्यवाद करेंगे। திறந்து धन्यवाद, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. अपना मुंह खोल कर परमेश्वर को धन्यवाद करेंगे। ஆண்டவரே சத்துருக்களை சிநேகிக்க எனக்கு கிருபை தாரு. हे परमेश्वर, शत्रुओं से प्रेम करने की करुणा मुझे दे प्रभु। சிலுவை மரணத்துக்கு உம்மை காட்டி கொடுத்த யூதாசை நீ நேசித்தீர் ஐயா. क्रूस पर, क्रूस की मौत के लिए दिखलाया हुआ योगदान से आपने प्रेम किया இது प्रभु। பிதா எனக்கு அனுப்பின சிலுவை என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்தீர். पिता ने मुझे दिया हुआ क्रूस
विश्वास से उठाया प्रभु, அந்த ஒரு விசுவாசம் எனக்கு வேணும். वही विश्वास मेरे भी अंदर होने दो। சத்துருக்களை சுமக்கணும், शत्रुओं को उठाना है, சத்துருக்களை நேசிக்கணும். शत्रुओं से प्रेम करना है। என்ன நேசிகளை மாத்திரம் நான் நேசித்தால் நான் விசேஷித்து செய்கிறது ஒண்ணுமில்ல. मुझसे प्रेम करने वालों को ही मैं भी प्रेम करूं तो उसमें कोई विशेष नहीं है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, பரிசேயர் சதுசேயர் இவருடைய நீதியை பார்க்கிலும் फरीसियों सदस्यों की धर्म से बढ़कर உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் यदि तुम्हारा धर्म और अधिक न हो நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. तुम स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकोगे। பரிசேயர் சதுசேயர் இவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாய் இருக்கணும். फरीसियों सदस्यों के धर्म से बढ़कर हमारा धर्म होना है। பரிசேயர் சதுசேயர்கள் கூட फरीसियों और सदस्यों तक அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து वे கொள்கிறார்கள். सब एक हो जाते हैं, அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் वो இருக்கிறார்கள். एक दूसरे से प्रेम से रहते हैं, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள். सबके साथ मेल मिलाप से रहते हैं। அவர்களுடைய உதாரணத்துக்காக நான் சொல்றேன், मैं उदाहरण के लिए कहती हूँ, தேவனுடைய பிள்ளைகள் அவரவர்களுடைய பண்டிகை விசேஷங்கள் வரும்போது जब उनका त्योहार आता है அவர்கள் அதை விசேஷமாய் கொண்டாடுகிறார்கள். वे लोग उसे बहुत विशेष रीति से मनाते हैं। உதாரணமாக उदाहरण के तौर से இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் जो इस्लामियर होते हैं அவர்கள் ஒருவர் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. वे लोग बहुत ही एक दूसरे से मेल मिलाप से रहते हैं। அவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஒன்று வேறொரு நுழைந்தால் यदि उनके बीच में कोई समस्या हो जाए या कोई और आ जाए அவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. सब एक हो जाते हैं, அப்ப அவர்களிடத்துல மோதுவதற்கு யாரால முடியாது. उनसे कोई टकरा नहीं सकेगा। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கை தட்டி ஓசை வராது. परमेश्वर के लोग एक हाथ से ताली बजाने से कभी आवाज नहीं ஒரு निकलेगी। கம்பா இருக்கும்போது ஈஸியா முறித்திரலாம். जब एक ही लकड़ी रहेगा तो आसानी से मोड़ डालेंगे, ஒரு கட்டா இருக்கும்போது விறகு கட்டையை முறிக்க முடியாது. लेकिन जब वो एक बंडल में रहता है तो उसे तोड़ नहीं पाएंगे। ஒரு மன அவசியம், एक मन होना अवश्य है, ஒரு மன அவசியம், एक मन होना अवश्य है, ஒற்றுமை அவசியம், एकता होना अवश्य है, ஐக்கியம் அவசியம், मेल मिलाप होना अवश्य है, சத்துருக்களை சுமக்க, शत्रुओं को उठाना है, சத்துருக்களை சிநேகிக்கணும், शत्रुओं से प्रेम करना है। இயேசு சிலுவையிலே சுமந்த அனுபவம் முதல் அனுபவம் சத்துருக்களை மன்னித்தது. यीशु क्रूस पर उठाया वो पहला अनुभव शत्रुओं से प्रेम किया, தன்னை காட்டி கொடுத்த யூதாசுக்கு மன்னித்தார். अपना पकड़वा दिया हुआ यहूदास को क्षमा किया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக வேண்டும். यही अनुभव हमारा भी जीवन में हो। நான் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அந்த மத்தேயு 27வது அதிகாரம், वही मत्ती के 27वां अध्याय में, மத்தேயு 27வது அதிகாரம் मत्ती 27वां अध्याय அவனுடைய 13 14 வசனத்தை வாசிங்க. 13 और 14 पढ़िए। அவரை நோக்கி இவர்கள் உன்னை எத்தனை குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். இவர்கள் உன் மீது எவ்வளவோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், क्या तू नहीं सुनता कि ये तेरे विरोध कितनी गवाहियां दे रहे हैं, நீ இவைகளை குறித்து ஒன்று சொல்ல மாட்டியா? लेकिन तू उनसे कुछ उत्तर नहीं दिया। இவர்கள் உன்னை குறித்து எவ்வளவோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், ये तेरे विरोध कितनी दोष लगा रहे हैं, நீ அவைகளை கேட்கவில்லையா? तू क्या उसे सुन नहीं रहे हो। இயேசு ஒரு வார்த்தையும் மாறு உத்தரவாக சொல்லவில்லை. यीशु ने एक भी बात उत्तर नहीं दिया। இது நிமித்தம் यहाँ तक कि அவனுடைய தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். हाकिम को बड़ा आश्चर्य हुआ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவனுடைய தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். उसके हाकिम बड़ा आश्चर्य हुआ। தேசாதிபதி ஆச்சரியப்படுகிறார். हाकिम तक आश्चर्यचकित होता है। இயேசு குருடன் கண்களை திறந்தார், यीशु अंधों के आंखें खोल दिया, மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், मरे हुओं को जिंदा उठाया, அற்புதங்களை அதிசயங்களும் செய்தார். अद्भुत आश्चर्यचकित किया। அதை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டார். उसके विषय भी वो सुना था। அப்பொழுதெல்லாம் தேசாதிபதி ஆச்சரியப்படவில்லை. तब हाकिम आश्चर्यचकित नहीं हुआ, இப்பொழுது தேசாதிபதி ஆச்சரியப்படுகிறார். लेकिन अभी हाकिम आश्चर्यचकित होता है। எதனால் தேசாதிபதி ஆச்சரியப்படுகிறார்? किस कारण से आश्चर्य हुआ? பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை உன்மீது சுமத்துகிறார்களே, जब कई प्रकार की झूठी इल्जाम तुझ पर लगाया गया, நீ அவைகளை எல்லாம் கேட்கவில்லையா? क्या तुम उसे नहीं सुन रहे हो? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இயேசு தன் வாயை திறக்காமல் மௌனமாயிருந்தார். यीशु अपना मुंह बिल्कुल नहीं खोला। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நாம் சுமக்க வேண்டிய சிலுவை, हमें उठाने वाला क्रूस, பொய் சாட்சியை மற்றவர்கள் சுமத்துவார்களேயானால், जब हम पर झूठी इल्जाम लगाया जाएगा, நாம் இயேசுவை போல வாயை திறந்து மறு உத்தரவு கொடுக்க கூடாது. हम भी यीशु के समान चुप रहना है। இயேசுவின் மௌனத்தை பார்த்து அந்த
தேசாதிபதி ஆச்சரியப்பட்டார். जैसे यीशु की चुप रहने को देखकर हाकिम आश्चर्य हुआ। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மௌனமாய் இருந்தால், आप लोग भी यदि चुप रहोगे, பொய்யான குற்றச்சாட்டு நம் மீது வந்தால், जब झूठी इल्जाम हम पर लगाई जाती है, செய்யாததை செய்தாய் என்றும் சொல்லாததை சொன்னாய் என்றும் மற்றவர்கள் நம் மீது குற்றம் சாட்டுவார்களேயானால், जो नहीं किया उसे किया कहेंगे, जो नहीं कहा उसे कहा कहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மௌனம். तो परमेश्वर के लोग एक काम करना, चुप रहो। வாயை திறந்து பதில் சொல்ல இயேசுவுக்கு உரிமை உண்டு. मुंह खोलकर उत्तर देने का सर्व अधिकार यीशु को था। அதை சாதிக்கிறதுக்கு இயேசுவுக்கு வல்லமை உண்டு. यीशु को सब कुछ कर दिखाने का अधिकार था, ஆனால் இயேசு மௌனமாய் இருக்கிறார். फिर भी यीशु चुप रहा। இயேசுவுக்கு தெரியும். यीशु अच्छी तरह से जानता था, சொல்றவே சொல்லிட்டு போட்டு. जो कहते हैं वो कहने दो। இயேசு ஆண்டு சொன்னா, इसलिए परमेश्वर ने कहा, சொல்லாததை சொன்னாய் என்றும் செய்யாததை செய்தாய் என்றும் உங்கள் மீது பொய்யாய் குற்றம் சாட்டுவார்களானால், जब तुम पर ऐसी झूठी इल्जाम लगाया जाता है, जो करते हैं और फिर भी नहीं, जो नहीं करते उसे करते बोलकर और जो नहीं बोलते उसे बोलते कहकर, அவைகளை கண்டு உங்கள் இருதயம் கவலைப்பட வேண்டாம். उसे देखकर आपका मन बिल्कुल व्याकुल न हो, அவைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. उसे देखकर आनंदित हो, பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கு. क्योंकि स्वर्ग में तुम्हारे लिए बहुत बड़ा खजाना रखा हुआ है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கணும். स्वर्ग में हमें खजाना जमा करना है। பேங்க்ல பணம் போடணுமா? क्या बैंक में जमा करना है? வாயை கட்டி வயித்தை கட்டி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சாலும் पेट बांध के, मुंह बांध के थोड़ा कुछ जमा कर देते हैं, கொஞ்சம் கொஞ்சம் சேரும். थोड़ा थोड़ा जमा அந்த होगा। கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பதற்கு थोड़ा थोड़ा जमा करना, வாயை கட்டி வயித்தை கட்டி கஷ்டப்பட்டு சேர்த்துறாங்க. उसे भी बड़ा मेहनत करके जमा करते हैं। பரலோகத்துல பொக்கிஷம் சேர வேண்டுமானால், लेकिन स्वर्ग में खजाना जमा करना है तो தேவனுடைய பிள்ளை உன்னை குறித்து மற்றவர்கள் பொய் சாட்சி கொடுக்கும் போது तेरे विरोध जब कोई झूठी गवाही देता है, நீ வாயை திறக்காமல் மௌனமாய் तुम இருக்கணும். केवल चुप रहना, मुंह नहीं खोलो। உன்னுடைய மௌனம் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை சேர்க்கு. तुम्हारा चुप रहना स्वर्ग में खजाना इकट्ठा होता रहेगा। இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகளை அனுபவித்த நாட்களில் यीशु जब क्रूस उठाते हुए बोझ उठाया, தன்னை ஆக்குனைக்குள்ளாக தீர்க்க வல்லமை உள்ள மனுஷனுக்கு முன்பாக अपने आप पर दंड देने वाले अधिकार पाया हुआ मनुष्यों के सामने இயேசு தம்முடைய வாயை திறக்கவில்லை. यीशु बिल्कुल अपना मुंह नहीं खोला। இயேசுவின் மௌனம் தேசாதிபதியை ஆச்சரியப்பட வைத்தது. यीशु की शांतता हाकिमों को बड़ा आश्चर्य हुआ। தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஏன் மௌனமாய் இருக்க வேண்டும்? परमेश्वर के लोग हम क्यों चुप रहना है? இவை அனைத்தும் தேவன் அனுமதித்து நடக்கிற தேவ சித்தம். ये सब परमेश्वर के अनुमति किया हुआ बातें हैं। தேவன் நான் சுமக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வைத்த சிலுவை. ये परमेश्वर मुझे उठाने के लिए रखा हुआ क्रूस है। சொல்லாததை சொன்னாய் என்று செய்யாததை செய்தாய் என்று சொல்வார்களேயானால், यदि आपके बारे में लोग जो नहीं किया उसे किया कहे, या जो नहीं कहा उसे कहा कहे, தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்கணும். परमेश्वर के लोग सोचने लगो, சிந்திக்கணும். सोचने लगो, மகிழ்ச்சியா இருங்க. आनंदित रहो। உங்களுக்கு சத்துருக்களை அனுமதித்தவர் கர்த்தர். आपके लिए शत्रु का अनुमति दिया है परमेश्वर ने। அந்த சிலுவை நீ சுமக்கிறாயா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கிறார். परमेश्वर आपको जांच कर देखना चाहता है कि तुम क्रूस उठाते हो या नहीं। அந்த சோதனையில் நீ ஜெயம் பெறாவிட்டால், यदि उस परीक्षा में जय नहीं पाओगे, தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்றவனுக்கு தான் வாழ்க்கை. जय पाए वो को ही वो जिंदगी। பரீட்சையில ஃபெயில், परीक्षा में फेल, திரும்பவும் அதே பரீட்சை எழுத வேண்டியது வரும். फिर से वही परीक्षा लिखना தேவனுடைய पड़ेगा। பிள்ளைகள் கர்த்தர் தந்த சிலுவையை சுமக்க மனமற்ற சிலுவையை தள்ளிவிட்டால், यदि परमेश्वर ने दिया हुआ क्रूस को न उठाते हुए उसे टुकरा दोगे, அடுத்தடுத்து மேல போக முடியாது. अगला अगला ऊपर उन्नति नहीं पाओगे। முதல் சிலுவையை சத்துருக்களை சிநேகிக்கிறது. सबसे पहला क्रूस शत्रुओं से प्रेम करना। நம்மை சிநேகிக்களை மட்டும் சிநேகிச்சிட்டு இருந்தா அதல்ல சிலுவை. सिर्फ हमसे प्रेम करने वालों को ही प्रेम करेंगे तो वो क्रूस नहीं है। சத்துருக்களையும் சிநேகித்து அவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிலுவை கர்த்தர் நமக்கு தருவாரானால் அது சுமக்கணும். शत्रुओं को से प्रेम करके उनको भी कमा लेने का क्रूस यदि परमेश्वर हमको दे तो भी उठाना அது है। உங்களுக்கு பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கு. वो आपके लिए स्वर्ग में खजाना इकट्ठा होगा। பொய்யான குற்றச்சாட்டுகள் என்கிற ஒரு குற்றத்தை உங்கள் மீது வைப்பார்களேயானால், जब आप पर झूठी गवाही, झूठी निंदा कहा गया जाएगा, தேவனுடைய பிள்ளைகள் அதை மௌனமாய் சகிக்கணும். उसे शांतता में अनुभव करना है। யார் என்ன சொன்னாலும் சரி, कोई भी कुछ भी आपके बारे में बोले, தேவனுடைய பிள்ளைகள் வழக்காட போக கூடாது. परमेश्वर के लोग आप झगड़ने के लिए नहीं जाना। சொல்லிட்டு போட்டோம். कहने वाले कहने दो। நியாயத்தை, நீதியை, உண்மையை கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். न्याय, सच्चाई और धर्म को परमेश्वर एक दिन प्रकट என்ன कराएगा। எப்படி சொல்றது? मुझे कैसा बताते हो? இன்னைக்கு अनेक வழக்குக்கு போகிறார்கள். आज कई लोग झगड़ा करने के लिए जाते हैं, சண்டைக்கு போறாங்க. झगड़ा करने के लिए जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் சண்டை போடுறது
போடுறதுக்கும் வழக்காடுவதற்கும் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. परमेश्वर के लोग हमें झगड़ा करने के लिए और लड़ाई करने के लिए परमेश्वर ने नहीं बुलाया है। இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं அது எப்படி நான் சொல்லாததை சொன்னான்னு சொல்லலாம். ये कैसे कहते हैं कि मैंने जो नहीं कहा वो इससे कहा। எனக்கு பொய் சொல்றதுன்னா பிடிக்காது. मुझे झूठ बोलना बिल्कुल पसंद नहीं है। சொல்லுவாங்க எனக்கு பொய் சொல்றதுன்னா பிடிக்காது. मुझे झूठ बोलना बिल्कुल पसंद नहीं है। அதனால இவன் நான் செய்ததை சொன்ன ஒத்துக்கிறேன். इसलिए मुझे जो किया वो कहेगा तो मैं मान लूंगा। செய்யாததை சொன்ன கட்டாயம் அது நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிக்கணும். जो नहीं किया उसे भी किया कहोगे तो उसे ठीक तरह से बताना है। அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ள நினைப்பு அவர்கள் ஒரு பெரிய சத்திய சாவித்திரினே. उनके मन में बड़ा एक विचार है कि वो बड़े सत्य सावित्री हैं। அவங்க உள்ளத்தை தனிமையாக உட்கார்ந்தவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்களேயானால் वो अकेले बैठकर अपने मन को जांच कर देखे அவர்கள் எந்த அளவுக்கு பொய் சாட்சியை சகித்திருக்கிறார்கள் அல்லது பொய் சாட்சியை சுமந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களை கேட்ட தெரியும். किस रीति से उन्होंने झूठी गवाह को उठाया है वो खुद जानते हैं। அல்லது அவர்கள் எந்த பொய்யெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். वो कितने झूठ बोलते हैं वो सब परमेश्वर उन खुद जानते हैं। எத்தனை பேர்களை அவர்கள் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். कितने लोगों के बारे में उन्होंने झूठी गवाही दिया है ये भी वो जानते हैं। அவங்க பொய் சொல்லுகிறார்கள், वो झूठ बोलते हैं, மற்றவருடைய வாழ்க்கையில பொய் சாட்சியை சுமத்துகிறார்கள், दूसरों के जीवन में झूठी गवाही डालते हैं। ஆனால் அவர்களுக்கு நினைப்பு நாம் ஒரு சாவித்திரி. लेकिन उनको खुद का मन में एक विचार है कि मैं सावित्री हूँ। மற்றவர்கள் தன் வாழ்க்கையில கை வைக்கும் போது जब दूसरे लोग उनके जीवन में हाथ रखते हैं அதை நிரூபிக்கணும். उसे प्रकट कराना है। அது யாரா இருந்தாலும் उसे பரவாயில்லை, कोई भी क्यों ना हो உண்மை உண்மை நிரூபிக்கணும். सच्चाई को मुझे बताना है। ஒன்னு ரெண்டு பார்க்கறோம், एक या दो बताना है। இது அல்ல சிலுவை சுமக்கிற அனுபவம். ये क्रूस उठाने का अनुभव नहीं है। தேவனுடைய பிள்ளை சொல்லாததை சொன்னா என்று சொல்லும்போது, जब लोग आपको कहेंगे जो कहा उसे नहीं कहा कहकर, செய்யாததை செய்தா என்று சொல்லும்போது, जो नहीं किया उसे किया कहेंगे। தேவன் எனக்கு அனுமதித்த சிலுவை, परमेश्वर ने मुझे अनुमति किया हुआ क्रूस है। கர்த்தர் எனக்கு தந்த சிலுவையை நான் சந்தோஷமாய் சுமக்கிறேன். परमेश्वर ने जो क्रूस मुझे दिया है उसे आनंदित उठाना है। ஃபாதர் பாடும்போது சொல்லுகிறார், फादर जी इस प्रकार गीत गाते हैं, சிலுவையை சுமந்து நான் சிலுவையை சிரித்த முகத்தோடு சுமக்கணும் சொல்றேன். क्रूस को मैं मुस्कुराहट के साथ उठाना है। அவ சிலுவையை சிரித்த முகத்தோடு பின்பு சுமக்கிறார்கள். क्रूस को हंसते हुए चेहरे के साथ उठाना நாம है। எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? சிலுவை வந்துட்டுனா क्रूस उठाने के समय முதல்ல கோவம் வருது, सबसे पहला गुस्सा आता है, அடுத்தவங்க மேல பிரச்சனை, दूसरा समस्या, பேச மாட்டாங்க, बातें नहीं करेंगे, மூஞ்சி தூக்கிடுவாங்க. मुंह उठा लेंगे। அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் உள்ள வை கோவம் இருக்குன்னு. वो चेहरा देखकर ही पता चल जाएगा कि अंदर गुस्सा है। இயேசு மௌனமா இருந்தா, यीशु भी शांत रहा। இன்னைக்கு அநேக आज कई लोग இன்னும் இப்படி பேசுவோம், மௌனமா இருந்தா சொல்லுவாங்க. शांत रहेंगे तो बोलेंगे, சண்டைக்கு போனாலும் சொல்லுவாங்க, என்ன நீங்களாம் ஆண்டரை பின்பற்றுவங்க இப்படியா சண்டைக்கு வரலாம் அப்படின்னு. झगड़ा करेंगे तो भी कहेंगे कि यीशु का पीछा करने वाले ऐसे झगड़ा करते हैं। மௌனமா இருந்தாலும் சொல்வார்கள், यदि हम शांत रहेंगे तो कहेंगे இவன் தப்பு செய்திருக்கான், ये जरूर कुछ तो गलती किया है, அதனால தான் திருப்பி பேச மாட்டாங்க. इसके लिए शांत हैं। உண்மையிலே அவன் செய்யாவிட்டால் यदि सच्चाई से उसने नहीं किया हो அவன் திருப்பி கேட்டிருப்பானே. तो वो पूछा होता था ना। உலகம் அப்படிதான் பேசு. ये दुनिया ऐसी कहेगी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்த சிலுவை இது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन हमें ये जान लेना है कि परमेश्वर ने दिया हुआ क्रूस यही है। இயேசு பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்ட போது, यीशु पर जब झूठी इल्जाम लगाई गई, இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக மௌனமாய் இருந்தார். हाकिम के सामने वो चुप रहा। அவருடைய அற்புத அடையாளங்களை கண்டு ஆச்சரியப்படாத மனுஷன், उसके अद्भुत कामों को देखकर आश्चर्यचकित न होने वाला हकीम அவருடைய மௌனத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். उसकी शांतता और चुप बैठना देखकर हाकिम आश्चर्य हुआ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இங்க अनेகர் கேட்பாங்க, आज कई लोग पूछेंगे, இப்படி எல்லாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் வருகிறது, इतनी समस्या आ रही है, வாய் திறக்காம ஊமையா உட்கார்ந்து சாதிக்கிறீங்களே, मुंह न खोले बिना चुप रहकर शांतता में ही बैठे हो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். परमेश्वर ने पहले से हमको बताया है, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? मेरे दास के अलावा अंधा कौन है? என் தாசனை அல்லாமல் செவிடன் யார்? मेरे दास के अलावा बहरा कौन है? தாசன் என்றால் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், दास मतलब परमेश्वर का पीछा करने वाले। தாசன் என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், दास कहते हैं तो परमेश्वर की सेवा करने वाले, ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற விசுவாசிகள், परमेश्वर को सच्चाई से पीछा करने वाले विश्वासियां, ஆண்டவருக்காய் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்கள், परमेश्वर के लिए खराई से सेवा करने वाले, உலகத்தின் பார்வையில குருடாம் செவிடுமாய் வாழ வேண்டும். दुनिया की नजर में अंधा और बहरा बनना है। கர்த்தருக்கு முன்பாக
உண்மையா இருக்கிறோமா? परमेश्वर के सामने सच्चा रहना है। தேவனுடைய பிள்ளைகள் வாதாடுவதற்கும் வழக்காடுவதற்கும் சூழ்நிலை உருவாகும் போது जब वाद विवाद और लड़ाई करने का एक मौका होती है, மௌனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். वहाँ पर शांतता और चुपचाप रहना है। நம்முடைய மௌனம் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். आपकी चुप रहना दूसरे को आश्चर्यचकित करा देगा। இது தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதித்த சிலுவை. ये परमेश्वर ने तुम्हारे लिए दिया हुआ क्रूस है। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாய் திறந்து அறிக்கையிடுங்க. ऐसी परिस्थिति में अपना मुंह खोलकर कबूल कीजिए। கர்த்தர் நான் சுமக்கும்படி அனுமதித்த சிலுவை இது. परमेश्वर ने मेरे लिए उठाने के लिए दिया हुआ क्रूस यही है। இந்த சிலுவையை நான் சிரித்த முகத்தோடு தூக்கி சுமப்பேன். यही क्रूस को मैं हंसते हुए चेहरे के साथ उठाऊंगा। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் விழிப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग जागते रहो। உங்களுக்கு ஆத்துமாவிலே அறிவு உண்டாக வேண்டும். आपके प्राण में एक जानकारी हो। இன்னைக்கு अनेक ஜனங்கள் ஆத்துமாவிலே அறிவில்லாமையால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். आज कई लोगों की प्राण में जानकारी न होने के कारण नष्ट हो रहे हैं। நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தர் நல்ல அறிவை தருவாராக. परमेश्वर हमारी प्राण में अच्छी जानकारी दे, ஆத்துமாவிலே கர்த்தர் நல்ல உணர்வை தருவாராக. प्राण में अच्छी विवेकता दे। தேவனுடைய பிள்ளைகள் பொய் சாட்சி சொல்லும்போது நம்ம மௌனமா இருந்துறணும். झूठी गवाही देते हैं तब चुप रहो। ஒரு ஊழியக்காரர் एक सेवक था, கர்த்தரை வல்லமையா எடுத்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். परमेश्वर उनको बड़े बलवंत रीति से उपयोग कर रहा था। அவர் ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு வர்றாரு என்று சொன்னா திரள் கூட்டமான ஜனங்கள். जब वो किसी जगह पे जाता है तो कई लोगों की भीड़ वहां पर जमा हो जाती இது அங்க ஒரு ஸ்திரீ இருந்தா அவளுக்கு ரொம்ப எரிச்சல். ये वहां पर एक स्त्री थी जो इसे देखकर बहुत जलती थी। இவர் வாராருன்னு சொன்னா இவ்ளோ திரள் கூட்ட ஜனங்கள் வருகிறாங்க. इसके आने पर क्यों इतना लोग जमा होते हैं? இவர் பேரை எப்படியாவது கெடுக்கணும். इसका नाम खराब करना है। ஜன கூட்டத்தின் மத்தியில இவர் பேரை கெடுக்கணும். लोगों के बीच में इसका नाम खराब करना है। என்ன செய்ய? क्या करेंगे? யோசித்து பார்த்தா सोच सोच कर देखी। ஒரு நாள் இப்படி ஒரு பெரிய திறந்த வெளி மைதானத்துல ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிறார். एक दिन ऐसी ओपन कन्वेंशन हो रहा था। சௌரி அங்கிருந்து வந்தாய். वो बहन वहां से आई, கையில ஒரு சின்ன பிறந்த குழந்தை, हाथ में एक छोटा बच्चा रखी அந்த थी। குழந்தையை தூக்கிட்டு வந்தா. उस बच्चे को उठाकर लाई। பாஸ்டர் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். पास्टर जी वहां बड़े सामर्थ्य रूप से प्रचार कर रहे நேர थे। போய் பிள்ளையை கொண்டு முன்னாடி கடத்திட்டா. सीधा गई और उस बच्चे को सामने सुला दी। அத்தனை திரள் கூட்ட மக்கள் மத்தியிலே उतनी भीड़ के लोगों के बीच में சௌரி சொன்ன ஒரு வார்த்தை, वो बहन ने ये बताई, இவ்வளவு வல்லமையாய் நின்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். इतनी सामर्थ्य से प्रचार कर रहा है, இவருக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? इसकी क्या योग्यता है? இதோ இந்த பிள்ளை देखो ये बच्चा அவருக்கு பிறந்த குழந்தை, उसका बच्चा है। இந்த குழந்தை அவருக்கு பிறந்த குழந்தை. ये बच्चा उसके द्वारा पैदा किया हुआ बच्चा है। வெளியில ஏன் இவ்வளவு இடிமுழக்கம் பண்ணாரு? ये बाहर से कितने बड़े अच्छे से बात करता है। ரொம்ப மனவேதனை. उसका मन बहुत दुख से भर गया। ரெண்டுருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. दोनों के बीच में कोई संबंध नहीं। சௌரி யார் எவர்னு தெரியாது. वो बहन कौन है बोलकर पास्टर जी जानते भी அவர் नहीं। நினைச்சா उसने सोचा கர்த்தரின் வாழ்க்கையில சுமக்கும்படியே தந்த சிலுவை இது. परमेश्वर ने मेरे जीवन में दिया हुआ क्रूस है। யாரோ ஒருவர் முன்பின் அறியாத ஒரு ஸ்திரீ இப்படி வந்து சாட்சி கொடுத்து விட்டு போகிறார். कोई तो एक बहन जिसको मैं जानती भी नहीं हूँ, वो बहन ऐसी मुझे ஒரு गाली முறை देकर जा பெயர் रही கெட்டு है। போனால் அந்த பெயரை திருப்ப வாங்க முடியாது. एक बार जब नाम खराब हो जाता है तो उस नाम को फिर से सुधारना बहुत ही कठिन है। அவர் மௌனமா இருந்தார். वो चुप रहा, ஒண்ணு சொல்ல. कुछ नहीं बोला। அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு போனார். उसको जो सेवा दिया गया उस सेवा को समाप्त करके घर लौटा। சகோதரிக்கு பைத்தியம் பிடித்தது. वो बहन पागल हो गई। அந்த சகோதரிக்கு பைத்தியமா இருந்தது. वो बहन पागल हो गई। அவள் தேடி அலைகிறாள். वो अभी ढूंढने लगी, அந்த பாஸ்டர் எங்க? पास्टर जी किधर हैं? அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். उससे मुझे माफी मांगना है। அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு சுகமாகும். उस पास्टर जी से माफी मांगू तो ही मुझे अच्छा होगा। தேடி தேடி அலைகிறாள். ढूंढ ढूंढ कर घूमने लगी, பாஸ்டரை இவளால காண முடியல. लेकिन वो पास्टर जी से मिल नहीं पाई। அதனால எல்லா உலகத்துல அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, इस दुनिया में जहां भी वो पास्टर जी रहे, அவர் என்னுடைய வார்த்தையை கேட்கணும். वो मेरी बात को सुनना है। அவர் ஒரு நாள் டிவி சேனல்ல போய் एक दिन टीवी चैनल में जाकर அந்த பாஸ்டருடைய பெயரை சொல்லி उस पास्टर जी का नाम बोलकर, அவர் எங்க இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்பாரானால் वो जहां भी रहे इस बात को यदि सुने, அவர் என்னை மன்னிக்க வேண்டும். वो मुझे क्षमा करे। அவருக்கு விரோதமா இப்படி ஒரு வார்த்தை சொன்னது பொய். उसके विरोध मैंने जो कहा ये झूठ है। அவருடைய பெயரை கெடுக்கும்படியா நான் செய்த பொய்யான காரியம். उसका नाम बिगाड़ने के लिए मैंने ये झूठ बोला। அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் கேள்விப்படும்படியா டிவியில அறிக்கை செய்தார். लाखों लोग सुनने समान टीवी में उसने प्रकाशन किया। தேவனுடைய பிள்ளைகள் எவர்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்கிறோமோ, जिनके भी विरोध हम बुराइयां करते हैं, எவர்களுக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை பேசுகிறோமோ, जिनके विरोध हम झूठी गवाही देते हैं, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாய் அப்படிப்பட்டவர்களை தேவனும் கண்களுக்கு மறுபடியும்
மறுபடியும் பார்க்க வைக்க மாட்டார். उनसे माफी मांगने के समान फिर से परमेश्वर उनको उनके साथ नहीं मिलाएगा। கர்த்தர் உன்னை உணர்த்துகிற நாள் வரும்போது एक दिन जब परमेश्वर आपसे बातें करने का दिन आएगा, அவர்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் என்று சொல்லி நீ தேடி அலைந்தாலும் அவர்கள் கிடைக்க भले மாட்டார்கள். तुम ढूंढ कर भी निकालना चाहोगे कि मैं उनसे माफी मांगू, तो भी तुम माफी नहीं मांग सकोगे। ஆனபடினால உலகத்தில் உயிரோடு வாழ்கிற நாட்கள்ல इसलिए दुनिया में जब तक जिंदा हो, எத்தனை பேர் பொய் சாட்சி சொன்னாலும் कितने भी लोग तुम्हारी विरोध झूठी गवाही दे, தேவனுடைய பிள்ளைகள் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்து கர்த்தர் தந்த சிலுவை என்பதை நீங்கள் சுமங்கள். परमेश्वर के लोगों, परमेश्वर ने आपको ये दिया हुआ क्रूस से बोलकर समझकर चुप रहो। இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीही जीवन है, இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीही जीवन है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். ऐसा अनुभव हमारे भी जीवन में हो। எந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ये अनुभव जब हमारे जीवन में होता है, கர்த்தருடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுவார். परमेश्वर हमारे जीवन को देखकर आनंदित होगा, கர்த்தரை பார்த்து சந்தோஷப்படுவார். परमेश्वर हमें देखकर आनंदित होगा। அதே மத்தேயு 27வது அதிகாரம் वही मत्ती 27वां अध्याय அவருடைய 42வது வசனத்தை வாசிங்க. इसकी 42वां वचन पढ़िए। மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானார். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். इसने औरों को बचाया, अपने आप को नहीं बचा सकता। ये तो इजराइल का राजा है। अब क्रूस पर से उतर आए तो हम उस पर विश्वास करें। மற்றவர்களை ரட்சித்தான், इसने औरों को बचाया தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. और अपने आप को नहीं बचा सकता। மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. इसने औरों को बचाया लेकिन अपने आप को नहीं बचा सकता। ரட்சிப்பு என்று சொல்லும்போது விடுதலை. उद्धार का मतलब छुटकारा। இயேசு உலகத்தில் உயிரோடு இருந்த நாட்களில் परमेश्वर जब इस दुनिया में जिंदा था, उन दिनों में தேவனுடைய பிள்ளைகள் அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் ரட்சித்தார். कई रोगियों को उसने स्वस्थ किया, அநேக வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கினார். कई रोगियों को चंगा किया। இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். यीशु क्रूस पर हमारे पापों को उठा लिया। இயேசு சிலுவையிலே உன் வியாதிகளை சுமந்தார். यीशु क्रूस पर हमारी बीमारियों को उठा लिया। அவர்கள் சொல்லுகிறார்கள், वे लोग कहते हैं மற்றவர்களை ரட்சித்தான், दूसरों को बचाया, மற்றவர்களை விடுவித்தான், औरों को बचाया, இவனை விடுவிக்க ஒருத்தரும் இல்லை. अब ये अपने आप को नहीं बचा सकता, இவனை விடுவிக்க ஒருத்தரும் இல்லை. इसे बचाने वाला कोई नहीं रहा। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியம் தேவை. केवल बीमारी लोगों के लिए ही वैद्य जी की जरूरत இயேசு है। ஒரு வைத்தியர், हमारा यीशु एक वैद्य है, இயேசு ஒரு பரிகாரி, यीशु एक परिहार्य है, அவர் ஒரு மருத்துவர். वो एक वैद्य जी है। இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் आज हम सोचते हैं மருத்துவர்களுக்கு வியாதி வராதுனே. कि डॉक्टर्स को बीमारी नहीं होती है, மருத்துவர்களுக்கு வியாதி வரதான் செய்யும். डॉक्टर्स को भी बीमारी होती है। நாங்க ஒரு இடத்துல போயிருந்தோம், हम एक जगह पर गए थे, அது பெரிய டாக்டர், वो बहुत बड़ा डॉक्टर है, ஆஸ்பத்திரிக்கே பெரியவர் அவர்தான். उस अस्पताल का सबसे बड़ा डॉक्टर वही है। நாங்க உட்கார்ந்திருந்தோம், हम लोग बैठे थे, அவர் வேக வேகமா ஓடி வந்தாரு. वो तुरंत दौड़ कर आया। அவரை கண்டு உடனே கீழ இருக்க எல்லா டாக்டர்ஸ் மாதிரி ஓடுனாங்க. वो जैसे ही आया दौड़ कर आया, सब उसके पीछे सब डॉक्टर्स लोग दौड़ के गए। வேக வேகமா ஷர்ட் எல்லாம் கலத்திட்டு அப்படியே போய் படுத்துட்டாரு. तुरंत जाकर शर्ट खोला और सो गया। கொஞ்ச நேரத்துல வேத்து பூத்து எப்படியோ வருது. थोड़ा देर में वो पसीना पसीना होकर ऐसी पड़ा रहा। கீழ அவருக்கு கீழ இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி போய் உடனடியா மடமடமடன்னு சிகிச்சை செய்றாங்க. उसके नीचे जितने डॉक्टर्स थे सब दौड़ कर गए और तुरंत तुरंत उसकी इलाज करने लगे। கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார். थोड़ा देर आराम किया, அவருக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மென்ட் கொடுத்தாரு. उसको जो कोई ट्रीटमेंट करना चाहता सब इलाज करवाया। அவர் திரும்ப எழும்பி தன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். फिर वो उठकर अपना काम करना शुरू किया। டாக்டர்னு சொன்னா டாக்டர்களுக்கு வியாதி வரதான் செய்யும். डॉक्टर्स भी कहेंगे तो उनको भी बीमारी होती இந்த है। சரீரம் உலகத்துல இருக்கும் வரையிலையும் ये शरीर जब तक इस दुनिया में है, சரீரத்துல பாடுகள் வரதான் செய்யும். तब तक इस दुनिया इस दर्द में इस शरीर में दर्द होगी, சரீரத்துல வியாதிகள் வரதான் செய்யும். शरीर में बीमारी होती रहेगी। இயேசுவை பார்த்து மற்றவர்கள் சொல்கிறார்கள், यीशु को देखकर दूसरों ने कहा, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், तुमने औरों को बचाया, இவனை விடுவிக்க யாரும் இல்ல. अब इसे कौन बचाएगा? தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்துல வியாதி என்பது ஒரு சிலுவை. शरीर में बीमारी एक क्रूस है। இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், आज हम सोचते हैं நம்முடைய சரீரத்துல ஒரு வியாதி இருக்குமேயானால் यदि हमारे शरीर में कोई बीमारी हो, அந்த வியாதி குறித்து தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் முறுமுறுக்க கூடாது. उस बीमारी के कारण कभी कुड़कुड़ाना नहीं। கர்த்தர் நான் சுமக்கும்படி எனக்கு அனுமதித்த சிலுவை, हमको उठाने के लिए परमेश्वर ने दिया हुआ क्रूस है। வியாதி என்று ஒன்று சரீரத்துல
வியாதிகள் வரும்போது எல்லாருக்கும் கவலை வருகிறது. जब कोई बीमारी हमारे शरीर में होती है तो बहुत दुख हो जाते இந்த हैं। வியாதி நிமித்தமா நம்முடைய சரீரத்தில் பலன் குறைந்து போகிறது. इस बीमारी के कारण शरीर का ताकत कम हो जाता है। வியாதி நிமித்தமா மற்றவருடைய பரியாசத்துக்கு உள்ளாகிறோம். बीमारी के कारण दूसरों की निंदा का कारण बन जाते ஆனால் हैं। தேவனுடைய பிள்ளைகள் வியாதியை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. लेकिन परमेश्वर के लोग बीमारी के कारण चिंता न करना। அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். प्रेरित पौलुस के बारे में लिखा गया है, பவுலுடைய சரீரம் முழுவதும் கிறிஸ்துவின் வல்லமை இருந்தது. पौलुस के पूरे शरीर में बल था। பவுல் அப்போஸ்தலனாய் ஊழியம் செய்தார். पौलुस प्रेरित बनकर सेवा किया, ஊர் ஊராய் கடந்து போவார். पूरे गांव गांव जाता था, போகிற இடமெல்லாம் சபையை உருவாக்குவார். जहां भी जाता था वहां भवन बनाता था। சபையை உருவாக்குவது மட்டுமல்ல, அந்தந்த சபையில ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி केवल வைப்பார். कलीसिया बनाना नहीं, वहां पर सेवक और सेविकाओं को बनाता था। மாசத்துக்கு ஒரு முறையோ 3 மாசத்துக்கு ஒரு முறையோ எல்லா சபைகளையும் போய் சுற்றி பார்க்கிறார். महीने में एक बार, 3 महीने में एक बार सारी कलीसिया से मिलकर आता था। அங்கே நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை விசாரிக்கிறார். वहां पर बनाए गए सेवकों का पूछताछ करता था। அந்த சபைகளுக்கு தேவ செய்தியை கொடுக்கிறார். उन कलीसियाओं को जाकर प्रभु का संदेश देता था। இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யூஸ் பண்ண கர்ச்சீஃபை எடுத்து ये प्रेरित पौलुस ने जो रुमाल यूज किया है, பவுல் போக முடியாத இடங்கள்ல, ரொம்ப தூரமா இருக்கிற இடங்கள்ல जहां पर पौलुस नहीं जा सकता था वैसी दूरी पर யாராவது வியாதியா இருந்தால் यदि कोई बीमार हो, இந்த கர்ச்சீஃபை கொண்டு அங்க போடும்போது उस पौलुस का रुमाल जब जाकर डाल देते थे, அங்கே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டு வியாதியஸ்தர்கள் वहां சுகமடைகிறார்கள். पर मसीह का साबत प्रकट होकर बीमारी लोग स्वस्थ हो जाते थे। ஐத்திகு என்கிற வாலிபன் ऐतिहु नामक एक जवान लड़का மேல் மடியிலிருந்து கீழே விழுந்தார். ऊपर से नीचे गिर गया, அவன் மரித்தவனாய் எடுத்தார்கள். उसे मरा हुआ उठाया। ஆனால் பவுலின் மூலமாய் கர்த்தர் அந்த வாலிபனை உயிரோடு लेकिन எழுப்பினார். पौलुस के द्वारा परमेश्वर ने उस जवान लड़के को जिला दिया। இவ்வளவு வல்லமையாய் வாழ்ந்த பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி. इतने सामर्थ्य भरा हुआ पौलुस के शरीर में बीमारी। அந்த பவுல் சொல்லுகிறார், वो पौलुस कहता है, அவரும் நம்மை போல ஒரு பாடுள்ள वो மனுஷன். भी हमारे समान एक बोझ भरा हुआ व्यक्ति है। பவுல் சொல்லுகிறார், 3 முறை கர்த்தரிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினேன். पौलुस कहता है, मैंने 3 बार परमेश्वर से विनती किया। என் சரீரத்தில் நான் அனுபவிக்கிற வியாதி என்னை கொட்டுகிற ஒரு முள்ளா இருக்கிறது. मेरे शरीर में जो बीमार है वो मुझे हमेशा छेदने वाले एक कांटे के समान है। இந்த வியாதி நீங்கும்படி நான் 3 முறை ஜெபித்தேன். इस बीमारी को मुझसे दूर करने के लिए मैंने 3 बार विनती किया, கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, लेकिन परमेश्वर ने एक ही शब्द कहा, என் கிருபை உனக்கு போது. मेरी करुणा तेरे लिए बहुत என் है। கிருபை உனக்கு போது. मेरी करुणा तेरे लिए बहुत உன் है। பலவீனத்துல என் பலன் உனக்கு பூர்ணமாய் तेरी விளங்கும். निर्बलता में मेरा बल पूर्ण है। அல்லேலூயா. हालेलुया, हालेलूया. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தில் வியாதி என்பது வரத்தான் செய்யும். शरीर में बीमारी होती है, பலவீனம் என்பது வேறு, வியாதி என்பது வேறு. निर्बलता अलग है, बीमारी अलग है। பலவீனம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் சரீரம் களைப்படையும் போது निर्बलता ये तब होती है जब शरीर थक जाता है, சரீரம் பலவீனப்படுகிறது. शरीर निर्बल हो जाता है, ஆனால் சரியாகிவிடு. फिर वो ठीक हो जाता ஆனால் है। வியாதி என்று சொல்லும்போது लेकिन बीमारी जो होती है வாழ்க்கையில அது பின்தொடர்ந்து வருகிறது. वो जिंदगी भर हमारा पीछा करते रहता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதி வருமானால் கர்த்தர் தந்த சிலுவை. परमेश्वर के लोगों के जीवन में बीमारी हो तो वो परमेश्वर ने दिया हुआ क्रूस है। மற்றவர்கள் சொல்வார்கள், दूसरे लोग बोलेंगे, உங்களுக்கு வியாதி இருக்குதா? क्या आपकी बीमारी है? இயேசுவிடத்தில் வாங்க. यीशु के पास आइए, இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். यीशु आपको चंगाई देगा। உங்க வார்த்தையை நம்பி தான் கிறிஸ்துவிடத்தில் வந்தேன். उस शब्द को सुनकर ही मैं यीशु के पास आया था। கிறிஸ்து எனக்கு சுகம் தந்தார். यीशु ने मुझे चंगा किया, எனக்கு சுகம் தந்த கர்த்தர் मुझे चंगा किया हुआ यहोवा அவரை பின்பற்றுகிற உங்களுக்கு ஏன் வியாதி அனுமதித்திருக்கிறார்? उसका पीछा करने वाले आपके शरीर में क्यों बीमारी உலக है? மக்கள் கேள்வி கேட்பார்கள். दुनिया के लोग प्रश्न पूछेंगे, நம்முடைய இருதயமும் கேள்வி கேட்கும். हमारा मन भी प्रश्न पूछेगा। நாமும் நம்முடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். हम भी अपनी बीमारी के लिए प्रार्थना करते रहे ஆனால் हैं, தேவனுடைய பிள்ளைகள் நம்மை தாங்குவது கர்த்தருடைய கிருபை. लेकिन हमें परमेश्वर की करुणा संभाल रहा है। கர்த்தருடைய கிருபை தாங்காவிட்டால் நம்ம அழிந்து போயிருப்போம். यहोवा की करुणा न संभाले तो हम नष्ट हो जाते। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு இந்த வியாதியாகிய சிலுவையை சுமந்தார். यीशु इस बीमारी रूपी क्रूस को उठाया। பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், पवित्र पौलुस कहता है, நீங்கள் வேகமாய் வேதத்தை வாசிப்பீர்களானால் आप लोग यदि पवित्र शास्त्र को पढ़ोगे, அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அங்க 1 கொரிந்தியர் पहले कुरिन्थियों की पुस्तक 16வது அதிகாரம் 16वां अध्याय 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 16वां अध्याय 21வது வசனம் வாசிங்க. 21 वचन पढ़िए।
பவுலாகி நான் मैं पौलुस என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். हाथ का लिखा हुआ नमस्कार। இன்னொரு இடத்துல கொலோசியர் 4வது அதிகாரம் और कुलुसियों की 4 अध्याय அந்த 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 18 वचन को पढ़ेंगे। பவுலாகி நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். मैं पौलुस अपने हाथ से लिखा हुआ नमस्कार। 2 தெசலோனிக்கேயர் दूसरा तेसलोनिकियों அந்த 3வது அதிகாரம் उसके 3 अध्याय அந்த 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 17 वचन को पढ़ेंगे। பவுலாகி நான் मैं पौलुस என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். अपने हाथ से नमस्कार लिखता हूँ। அப்படி சரீரத்துல என்ன வியாதி இருந்து நமக்கு தெரியல. उसके शरीर में क्या बीमारी थी मालूम नहीं। திரும்ப திரும்ப இந்த வார்த்தை எழுதுகிறார். फिर से ये शब्द लिखता है, என் கையெழுத்தினால் உங்களுக்கு உங்களை வாழ்த்துகிறேன். मैं अपने हाथों से नमस्कार लिखता हूँ। என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். मैं अपने हाथ से नमस्कार लिखता हूँ। ஒருவேளை பெண் பிடித்து எழுத முடியாதவளுக்கு கையில ஒரு நடுக்கம் இருந்ததோ எனக்கு தெரியல. पता नहीं उसके हाथ में कोई कांपना था कि मालूम नहीं। ஆனா கஷ்டப்பட்டு சொல்லுகிற ஒரு காரியம் என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். वो हर बार यही लिखा है कि मैं अपने हाथ से नमस्कार कहता हूँ। முடியாத காரியத்தில் இருந்து செய்யும் போதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை முக்கியப்படுத்த முடியும். जब जो बातें हमसे असंभव है उस काम को करते समय हम उस बात की जोर लगा सकते கொரிந்து हैं। சபை மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. कुरिन्दी कलीसिया के लोगों के बारे में लिखा गया है, அவர்கள் கொடிய வறுமையில தவித்துக் கொண்டிருந்த போது वे लोग जब भारी कंगाल में थे அவர்கள் மற்ற சபைக்கு உதவியை செய்தார்கள். तब भी वो दूसरी कलीसिया की सहायता करते அந்த थे। வார்த்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. वो शब्द वहां पर लिखा गया है। அவர்கள் இருக்கிறதே கொடிய வறுமை. वे लोग भारी कंगाल में थे, ஆனாலும் கொடிய வறுமைக்கு மத்தியில் இன்னும் அவர்கள் செய்கிறார்கள். अपनी भारी कंगाल में भी वो करते थे। அந்த வார்த்தை இந்த இடத்துல அழுத்தமாய் वो சொல்லப்பட்டிருக்கிறது. शब्द की जोर वहां पर लगी गई है। இது பவுல் சொல்லுகிறார். पौलुस कहता है, என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். मैं अपने हाथ से नमस्कार कहता हूँ। என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். मैं अपने हाथ से नमस्कार लिखता हूँ। என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். मैं अपने हाथ से नमस्कार लिखता हूँ। 3 முறை வேதத்திலே வாசிக்கிறேன். 3 बार उसे लिखता है। அவருக்கு என்ன பலவீனம் தெரியல. उसके शरीर में कौन सी निर्बलता ஆனா थी पता கர்த்தர் नहीं। அவர் எப்பமெல்லாம் வேண்டிக் கொண்டாரோ लेकिन जब जब उसने विनती किया அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சொன்னார் என் கிருபை உனக்கு तब போதும். तब परमेश्वर ने कहा मेरी करुणा तेरे लिए தேவனுடைய बहुत பிள்ளைகள் है। சரீரத்தில் வியாதி அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். आपके जीवन में यदि आप अपने शरीर में बीमार हो, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். एक बात जान लीजिए, கர்த்தர் நீங்கள் சுமக்கும்படியாய் தேவன் அனுமதித்த சிலுவை. परमेश्वर ने आपको उठाने के लिए दिया हुआ क्रूस है। ஏன்? क्यों? நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு अपने आप को बढ़ाई न करते हुए அந்த வியாதி நம்மை குட்டுகிற சாத்தானுடைய கோலா இருக்கிறது. वो हमारी बीमारी के कारण हमें चुभने वाली एक काटी है। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா ராஜா மரித்து போனார். சாரி, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார். हिजकिय्याह राजा भी बीमारी हुआ। ஆண்டவர் சொன்னார் உன் ஆயுசு காலம் முடிஞ்சு போயிட்டு நீ சீக்கிரம் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. परमेश्वर ने कहा तेरे आयु के दिन समाप्त हो गई है तो अपने घर का सब काम संभाल ले। எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி அழுகிறார். हिजकिय्याह दीवार की ओर जाकर रोने लगा, ஆண்டவரே हे परमेश्वर, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மை உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீ நினைத்தருளு. मैं तुम्हारे सामने कितनी सच्चा और विश्वास योग्य रहा इसे स्मरण करो। கர்த்தர் பார்த்தார். परमेश्वर ने देखा, ஏசாயாவை அனுப்புகிறார். यशायाह को भेजा, உன் ஜெபத்தை கேட்டு प्रार्थना सुना, உன் கண்ணீரை கண்டேன். मैंने तेरे आंसुओं को देखा, உன் ஆயுசு நாளோடு 15 வருஷத்தை நான் கூட்டி தர்றேன். तेरे आयु के दिन में मैं 15 वर्ष बढ़ा कर देता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் வியாதியில மரிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். परमेश्वर हमको बीमारी में मरने के लिए अनुमति नहीं देगा। உன் ஆயுசு நாட்கள்ல 15 வருஷத்தை உனக்கு கூட்டி तेरे தருகிறேன். आयु के दिन में 15 साल बढ़ा कर दूंगा। எசேக்கியா குணமானான். हिजकिय्याह राजा चंगा हुआ। எசேக்கியா தான் குணம் பெற்ற பிறகு हिजकिय्याह के चंगा होने के बाद எசேக்கியா ஒரு பாட்டு பாடுகிறார். हिजकिय्याह राजा वहां पर एक गीत गाता ஒரு है, பாடலை எழுதி வைக்கிறார். एक गीत वहां पर लिख कर रखता है। அதுல ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது. उसमें एक ऐसे एक शब्द लिखा गया है, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் मैं अपनी जीवन भर என் மரணத்தின் கசப்பை நினைத்தே நடந்து கொள்ளுவேன். मेरे मौत की कड़वापन के स्मरण में ही जीऊंगा। என் மரணத்தின் கசப்பை நினைத்துன்னு சொல்லல, मैं अपने मृत्यु की कड़वापन नहीं, அதை நினைத்தே நடந்து கொள்ளுவேன். उसी के स्मरण में जीऊंगा। ஏன் பெருமை வந்துட கூடாது? क्यों घमंड नहीं होना அது चाहिए? பெருமை வரும்போது जब घमंड होगा குட்டும் தலையில. तब वो बीमारी हमको छेदेगी। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில தவறு வரும்போது, जब हमारे जीवन में कोई गलतियां होती हैं, நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமல் பெருமை வரும்போது, जब हमारे जीवन में अनजान में हमारे अंदर घमंड होती है, அந்த பெருமை லூசிபருக்குள்ளே வந்ததனால லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். वो ही घमंड जब लूसीफर के अंदर हुआ तो लूसीफर नीचे ढकला गया। அதே போல என் பிள்ளைகளுக்குள்ளே பெருமை வந்துவிட கூடாது. उस
उसी तरह मेरे बच्चों के अंदर घमंड नहीं आना இந்த है। பெருமை வந்தால் அவர்களும் லூசிபரை போல தள்ளப்பட்டு போவார்கள் यदि घमंड के कारण वे लोग भी लूसीफर के समान नीचे गिरा दिया जाएंगे। இந்த நிர்பந்தமான நிலைமை என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகள் ஒருவருக்கு உண்டாக கூடாது ऐसी बेहाल अवस्था मेरा पीछा करने वाले लोगों के जीवन में किसी के जीवन में नहीं होना है। என்று தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே ऐसे हम पर परमेश्वर भरोसा रखने के कारण, கர்த்தர் நம்மீது வைத்த இரக்கத்தினாலே परमेश्वर हम पर रखी हुई प्रेम के कारण, ஆண்டவர் நம்மீது வைத்த கரிசனையினாலே परमेश्वर हम पर रखा हुआ देखभाल के कारण தேவனுடைய பிள்ளைகள் அது நம்மை எப்போது கொட்டிக்கிட்டே இருக்குது हमेशा चुभते रहता है। இன்னைக்கு அநேகர் இருப்பாங்க आज कई लोग होते हैं, பெரும்பாலும் பெரியவங்க பிள்ளைய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க हमेशा बड़े लोग जो होते हैं वो बच्चे को छुपते रहते हैं। கொட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு छुपने के लिए भी एक सीमा होती है। எப்ப பார்த்தாலும் சிரித்து நின்னுட்டு இருந்தா हमेशा चिड़चिड़ करते रहेंगे, அந்த பிள்ளை இருதயம் கடினப்பட்டு போகும் बच्चे का मन कठिन हो जाएगा। அதனால கண்டிக்க வேண்டிய நேரம் கண்டிக்கணும் इसलिए जब डांटना है तब डांटो, அன்பா இருக்கிற நேரம் அன்பா இருக்கணும் जब प्रेम से रहना है तब प्रेम से रहो। ஆண்டவர் பவுலை எப்பவும் குட்டிக்கிட்டே இருக்கல परमेश्वर पौलुस को हमेशा चुभता नहीं रहा। அவன் தன்னை உயர்த்தி கெட்டு போக கூடாது என்பதற்காகவே அதை அனுமதித்திருக்கலாம் वो बड़ाई करके बिगड़ न जाए इसलिए उसके शरीर में बीमारी दिया। அதனால தான் பவுல் சொன்னார் इसलिए पौलुस कहा, என்னை நானே உயர்த்தாதபடிக்கு मैं अपने आप को घमंड न करूं, கர்த்தர் எனக்கு தந்த ஒரு முள்ளு ये परमेश्वर ने मुझे दिया हुआ एक कांटा है। அப்ப ஒரு முள்ளு தந்திருக்கிறார் परमेश्वर एक कांटा दिया है। அந்த முள்ளு எதுக்கு वो कांटा क्यों? அது நம்ம குத்துறதுக்கு वो हमें चुभने के लिए, குத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் कि चुभने के लिए भी तो कोई चाहिए, தட்டறக்கும் கொட்டறக்கும் ஒரு ஆள் வேணும் मारने के लिए पीटने के लिए भी कोई तो चाहिए। நானே ராஜா நானே மந்திரின்னு வாழ முடியாது मैं ही राजा मैं ही मंत्री बोलकर नहीं रहना चाहिए। அப்ப பெரியவங்களை தட்டுறதுக்கு ஆள் கிடையாது बड़े लोगों को मारने चुभने के लिए कोई नहीं है, பெரியவங்களை குத்துறதுக்கு ஒரு வியாதி इसलिए बड़े लोगों को चुभने के लिए एक बीमारी। அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் நம்மை குட்டும்படியாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதி என்கிற முள்ளு ஆண்டு அனுமதிக்கிறார் इसलिए परमेश्वर बड़े लोगों के शरीर में एक बीमारी नामक एक कांटा दिया है, உணர்வடையும்படியாய் हमें विवेकित करने के लिए, தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய் मन फिराने के लिए, நம்மை நாமே உயர்த்தாதிருக்கும்படியாய் अपने आप की बड़ाई न करने के लिए கர்த்தர் வியாதி அனுமதிக்கிறார் परमेश्वर बीमारी दिया இது है। ஒரு சிலுவை ये एक क्रूस है, இது ஒரு சிலுவை ये भी एक क्रूस है। தேவனுடைய பிள்ளை நீ இந்த சிலுவை சுமக்கணும் परमेश्वर के लोग इस क्रूस को उठाना है, வியாதி வரும்போது முறுமுறுக்க கூடாது बीमारी के समय कुड़कुड़ाना नहीं। கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் परमेश्वर मेरे साथ है, இது நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை நடத்துகிற ஒரு பாதை मुझे इसे अनुभव करने के लिए परमेश्वर इस रास्ते में चला रहा है। இவ்வளவு வியாதி என் சரீரத்தில் இருந்தாலும் इतनी बीमारी मेरे शरीर में होने पर भी, இவ்வளவு பலவீனம் என் சரீரத்தில் இருந்தாலும் इतनी निर्बलता मेरे शरीर में होने पर भी என்னை தாங்குகிறது என் தேவனுடைய கிருபை मुझे संभालता है यीशु की करुणा। என்னை தேற்றுகிறதும் தைரியப்படுத்துகிறது என் தேவனுடைய கிருபை मेरा हियाव बांधता है, मुझे तसल्ली देता है यीशु की करुणा। தேவனுடைய பிள்ளைகள் தேவன் தந்த சிலுவையை சந்தோஷமாய் சுமக்கணும் परमेश्वर की क्रूस को आनंदित होकर उठाना है, தேவன் தந்த சிலுவையை சிரித்த முகத்தோடு பின்பற்ற परमेश्वर की क्रूस को हंसे हुए चेहरे से उठाना है। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। இந்த புனித வெள்ளி என்கிற ஆராதனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் इस शुभ शुक्रवार के दिन हम परमेश्वर के सम्मुख में बैठे हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்துவிட்டு ஜெபித்து விட்டு போவதல்ல परमेश्वर के लोग आकर प्रार्थना करके जाने के लिए नहीं, இயேசு தன் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா வரைக்கும் போனார் यीशु अपना क्रूस उठाए हुए कुलकदा नामक स्थान तक गया, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் वहां पर यीशु को क्रूस पर चढ़ाए। இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கதாவுக்கு यीशु போனார் अपना क्रूस उठाए हुए कुलकदा तक गया। குருவை பின்பற்றுகிற சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல गुरु का पीछा करने वाला चेला गुरु से बढ़कर नहीं है, அவரை பின்பற்றுகிற சீசர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் சிலுவை கொடுத்திருக்கிறார் उसके पीछा करने वाले चेले हर्रे को क्रूस दिया है। அவனவனுடைய சிலுவையை அவனவன் எடுத்து பின்பற்ற सब வேண்டும் कोई अपना अपना क्रूस उठाकर उसका पीछा என் करना சிலுவையை है। இவ சுமக்க முடியாது இவ சிலுவையை நான் சுமக்க முடியாது मेरा क्रूस वो नहीं उठा पाएंगे, उसका क्रूस मैं नहीं उठा पाऊंगी। அவரவர்களுக்குன்னு கர்த்தர் சிலுவை வச்சிருக்கிறார் सबको अपना अपना क्रूस रखा है, அது நம்மள குத்தலாம் वो हमें छुभ सकता है, அது நமக்கு எதிரியாய் वो வரலாம் हमारा विरोधी हो सकता அது है, நம்ம மேல போய் குற்ற वो சாட்டுகளை हम पर சாட்டலாம் झूठा इंजाम लगा सकता है, நம்மை உயர்த்தாதபடிக்கு நம்மை குட்டுகிற வியாதியா இருக்கலாம் या हमारी बढ़ोतरी न करे इसलिए हमारे शरीर में कोई बीमारी भी हो, சந்தோஷமாய் சுமக்கணும் आनंदित होकर उठाना है। இயேசு முறுமுறுத்தாரா क्या यीशु कुड़कुड़ाया? நான் இப்படி சிலுவை சுமக்கிறேனேன்னு சொல்லி பிதாவுக்கு முன்பாக அழல मैं तो क्रूस उठा रहा हूँ बोलकर पिता के सामने रोया नहीं, அவருக்குள்ள ஒரு பயம் வந்தது उसके अंदर एक डर आया, ஆனபடினால் ஜெபித்தார் इसलिए प्रार्थना किया, அப்பா பிதாவே हे अब्बा पिता இந்த பாத்திரம்
பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்ய यदि ये कटोरा मुझसे दूर होना चाहे तो दूर हो जाए, இல்லாவிட்டால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுளே. नहीं तो आपकी इच्छा के अनुसार होने दो। கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இயேசுவை தைரியப்படுத்தினார். परमेश्वर अपने दूतों को भेजकर यीशु को बलवंत किया, இயேசுவை தைரியப்படுத்தினார். यीशु को हियाव बंधाया। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை நம்பி இருந்தால் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை தைரியப்படுத்துவார். यदि यीशु पर भरोसा रखोगे तो यीशु अपना दूत भेजकर आपकी संभाल करेगा। தூதன் நம்மை தைரியப்படுத்தினால் பெரிய சாக்கியம். यदि दूत ने आकर हमको धैर्य किया तो उससे बढ़कर और कोई தூதன் நம்முடைய गवाही வாழ்க்கையில नहीं। வந்து நம்மை தேற்றினால் பெரிய ஆசீர்வாதம். यदि दूत आकर हमें तसल्ली दे तो वो बहुत बड़ा आशीर्वाद है। தூதன் நம்மை தேற்றணும்னா, दूत आकर यदि हमको तसल्ली देना है, கர்த்தர் நம்மை தேற்றணும்னா, यहोवा हमको तसल्ली देना है तो கர்த்தர் நமக்கு தந்திருக்க சிலுவை எந்த சிலுவையோ यहोवा ने हमको जो भी क्रूस दिया है அதை சந்தோஷமாய் சுமக்கணும். उसे आनंदित होकर उठा लेना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். हम सब आनंदित रहना है। மத்தேயு 27வது அதிகாரம் मत्ती 27वां अध्याय அப்படி 45வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसके 45 वचन को पढ़ते समय 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. दोपहर से लेकर तीसरे पहर तक सारे देश में अंधकार छाया रहा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है 6 மணி நேரம் முதல் दोपहर से लेकर 9 மணி நேரம் வரைக்கும் तीसरे पहर तक பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. सारे देश में अंधेरा छाया रहा। 9 மணி நேரத்தில் तीसरे पहर के निकट இயேசு यीशु ने ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். बड़े शब्द से पुकार कर कहा, एली एली लमा सबक्तनी। அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். अर्थात हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया। 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் दोपहर से लेकर तीसरे पहर तक பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. सारे देश में अंधेरा छाया रहा। 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம் அந்தகாரம். तीसरे पहर तक अंधेरा। 9 மணி நேரத்துல இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்றார். तीसरे पहर के निकट यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, हे मेरे परमेश्वर मुझे क्यों छोड़ दिया। இயேசு சிலுவையிலே பலியாக வாரு வரைக்கும் जब तक यीशु का प्राण छोड़ा नहीं गया, நன்றாக புரிந்து கொள்ளணும். अच्छी तरह से जान लीजिए, பழைய ஏற்பாட்டு காலத்திலே पुराने नियम में பலிகளை செலுத்தும்படியாய் ஆசாரியர்களை தெரிந்தெடுத்திருந்தார். बलिदानों को बलि चढ़ाने के लिए याजकों को चुन कर रखा था। அவர்கள் வந்து பலி செலுத்த வேண்டும். वे लोग आकर बलि चढ़ाना था। ஆடு பலி செலுத்த ஆசாரியர்கள் இருந்தார்கள். बलि चढ़ाने के लिए याजक थे, ஆனா இயேசு ஒரு பலியாய் மாறுகிறார் சிலுவையில. लेकिन यहाँ पर यीशु स्वयं एक बलिदान बन गया। இயேசுவை பலியாய் செலுத்தணும். यीशु को अभी कौन बलिदान करेगा? மனுஷனுடைய பாவத்தை நீக்குவதற்கு मनुष्य की पापों को छुटकारा देने के लिए இன்னைக்கு अनेகர் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருகிறார்கள். जैसे कई लोग गंगे में जाकर नहा कर आते हैं, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு கங்கைக்கு போகிறார்கள். पाप क्षमा पाने के लिए गंगा में जाते हैं, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களை தாங்களே காயப்படுத்திக் पाप கொள்கிறார்கள். क्षमा होने के लिए अपने आप को घायल कर लेते हैं, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பரிகாரம் पाप செய்கிறார்கள். क्षमा पाने के लिए कोई परिहार्य करते हैं, अनेक விக்கிரகங்களை தேடி அலைகிறார்கள். कई लोग मूर्तियों के पीछे घूमते हैं, கோழி அறுத்து ரத்தத்தை சிந்த விடுகிறார்கள். मुर्गी काट कर खून बगाते हैं, ஆட்டை வெட்டி ரத்தத்தை செலுத்துகிறார்கள். मेमना काट कर उसका खून दिखाते हैं। பிதாவாகிய தேவன் பார்த்தார். पिता परमेश्वर ने देखा, மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் मानव का पाप क्षमा करने के लिए எந்த ஆட்டு ரத்தமும் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க कोई முடியாது. भी मेमने का लहू मनुष्य की पाप को नहीं எந்த छुड़ाएगा, கோழியுடைய ரத்தமும் மனுஷனுடைய பாவத்தை कोई மன்னிக்க मुर्गी முடியாது. का लघु मनुष्य की पापों को क्षमा नहीं कर पाएगा। எந்த கங்கையில போய் ஸ்நானம் பண்ணினால் ஒரு மனுஷன் சுத்தமடைய முடியாது. किसी भी गंगा नदी में जाकर नहाने पर भी उसका पाप शुद्ध नहीं होगा। ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் जब कोई इसी व्यक्ति का पाप क्षमा किया जाना है, மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். मनुष्य का पाप क्षमा किया जाने के लिए मनुष्य का लहू बहाया जाना आवश्यक ஆனபடினால है। தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு பூமியில அனுப்பினார். इसलिए अपना एक लौता पुत्र यीशु को इस पृथ्वी में भेजा। இயேசுவை பலி செலுத்த வேண்டும். यीशु को बलिदान करना है। இயேசுவை பலி செலுத்துவதற்கு யாரும் இல்லை. यीशु का बलि चढ़ाने के लिए कोई भी नहीं था। இயேசுவை பலி செலுத்த உரிமை யாருக்கும் இல்லை. यीशु का बलि चढ़ाने को किसी को अधिकार नहीं। இந்த இயேசுவை பலி செலுத்துவதற்கு इस यीशु को बलि चढ़ाने के लिए தேவனுடைய பிள்ளைகள்
3 மணி நேரம் காரிருள் உண்டாயிற்று. 3 घंटे तक अंधेरा छा गया. ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. हाथ छुड़ाई गई एक परिस्थिति. மோசே இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया है? கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. हाथ छुड़ाई गई एक परिस्थिति. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. हाथ छुड़ाया गया वो एक परिस्थिति. 3 மணி நேரம் பூமியில பெரிய அந்தகாரம். 3 घंटे तक पूरे देश में अंधेरा छाया गया. இந்த அந்தகாரம் ஏற்பட காரணம் ये என்ன? अंधेरा होने का कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இயேசுவை பலியாக செலுத்துவதற்கு எந்த ஆசாரியனுக்கும் தகுதி இல்லை. यीशु का बलि चढ़ाने के लिए कोई भी याजक नहीं योग्य இயேசுவை था. பலி செலுத்த எந்த ஆசாரியனுக்கும் பரிசுத்தம் இல்லை. यीशु का बलि चढ़ाने के लिए किसी याजक के अंदर पवित्रता नहीं थी. பிதாவாகிய தேவனே இறங்கி வர வேண்டியது அவசியமாக पिता இருந்தது. परमेश्वर वहां पर उतर आना जरूरी था. வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, கர்த்தரை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. किसी ने कभी पिता को नहीं देखा है. மோசே சொல்லுகிறார், मूसा कहता है, கர்த்தரை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. किसी ने यहोवा को नहीं देखा है அவரை முகமுகமாய் தரிசி ஒருவனும் உயிரோடு இருந்ததும் இல்லை. और कोई भी उसे आमने सामने देखकर जिंदा भी नहीं रहा है. அப்படினால்தான் इसलिए ஆபிரகாம் பலி செலுத்தும் போது अब्राहम ने जब बलि चढ़ाया, அந்த பலி அங்கீகரிக்கப்படவில்லை. वो बलि नहीं स्वीकार लिया गया. அவன் பலி பொருளை துண்டாக்கி வைக்க மறந்து போனார். वो अपनी बलि वस्तुओं को टुकड़ा कर रखना भूल गया. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஆபிரகாமுடைய பலியை அங்கீகரிக்க अब्राहम की बलि को स्वीकार लेने के लिए கர்த்தர் அங்கே ஒரு பெரிய காரிருளை உண்டாக்கினார். परमेश्वर यहोवा वहां पर बड़े अंधेरा छा दिया. அந்த காரிருளே பலியை அங்கீகரிக்கிறார். उस अंधेरे में उसकी सारी बलिदान को उठा लिया. இங்கே இயேசுவை பலி செலுத்த வேண்டும். अभी यीशु का बलिदान करना है. இயேசுவை பலி செலுத்த யாருக்கும் உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை, பரிசுத்தமும் இல்லை. यीशु का बलि चढ़ाने के लिए किसी को अधिकार नहीं, शक्ति नहीं, सामर्थ नहीं. பிதாவாகிய தேவனே இறங்கி வருகிறார். केवल पिता परमेश्वर वहां पर उतर आता है. பிதாவின் செல்ல குமாரன், पिता का एक लौता पुत्र, அவனை சிலுவையில பலியாக்க வேண்டும். उसे क्रूस पर बलि चढ़ाना था. தேவனே நேரடியாக இறங்கி வருவாரானால் यदि वहां पर पिता परमेश्वर खुद उतर आए, அவர் மகிமையோடு பூமியில் இறங்கி वो வருவாரானால் महिमा में होकर इस पृथ्वी में उतर आए, உலகமே அழிந்து போகும். सारी दुनिया नष्ट हो जाएगी. அதனால பிதாவாகிய தேவன் इसलिए पिता परमेश्वर 3 மணி நேரம் உலகத்தில் பூமியில அந்தகாரத்தை அனுப்பினார். 3 घंटे वहां पर पूरे देश पर अंधियारा छाया गया. தேவனுடைய பிள்ளைகள் பிதாவாகிய தேவன் ஒரு காரிருளை அனுப்புகிறார். परमेश्वर यहोवा वहां पर एक अंधेरा को दे दिया. இந்த 6 மணி முதல் 3 மணி வரைக்கும் दोपहर से लेकर तीसरे पहर तक பெரிய காரிருள் வந்தது. पूरे देश में बड़ी अंधियारा छा गई. இந்த காரிருளில தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை பலி செலுத்துகிறார். इस बड़े अंधियारा में ही पिता परमेश्वर ने यीशु का बलिदान किया. இந்த தேவனுடைய பிள்ளைகள் இயேசு சிலுவையில மரித்தபோது यीशु जब क्रूस पर मरा, 3 மணி நேரம் பிதாவாகிய தேவன் தம்மை மறைத்து கொண்டு 3 घंटा पिता परमेश्वर ने अपने आप को छुपा लिया. இறங்கி வந்து उतर आकर இயேசுவை சிலுவையில பலியாக அங்கீகரிக்கிறார். यीशु को क्रूस पर बलिदान के रूप में स्वीकार लिया. தேவனுடைய பிள்ளை இயேசு செய்த அற்புதத்தினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. यीशु ने किया हुआ अद्भुत कामों के कारण हमें उद्धार नहीं मिला. இயேசு செய்த அதிசயங்களினால் ரட்சிப்பு கிடைக்கவில்லை. यीशु ने किया हुआ अचंबा कामों के कारण हमें नहीं छुटकारा मिला. தேவன் இயேசு சிலுவையில சுமந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்ததினால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. यीशु के लहू बहाकर क्रूस पर हमारे लिए प्राण देने के कारण हमें उद्धार मिला है. இந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில 3 மணி நேரம் அந்தகாரத்தை சம்பவிக்கிறது. यीशु मसीह के जीवन में 3 घंटे तक अंधियारा, 3 மணி நேரம் அந்தகாரம், 3 घंटा अंधेरा, 3 மணி நேரம் காரிருள். 3 घंटा अंधियारा. இயேசு பார்க்கிறார், यीशु ने देखा இவ்வளவு பெரிய காரிருள், इतनी बड़ी अंधेरा, தனித்து விடப்பட்ட நிலைமை, अकेले हाथ छुड़ाई गई हुई இருட்டு, परिस्थिति, अंधेरा, யாரையும் பார்க்க முடியாது. किसी को नहीं देख सकते. அங்கே உள்ள நடந்தது என்ன? वहां क्या हुआ? பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிமையை மறைத்து காரிருளே இயேசுவாகிய பலியை அங்கீகரித்துக் पिता கொண்டிருக்கிறார். परमेश्वर ने अपनी महिमा में उसे छुपाकर अंधियारा में यीशु को बलिदान किया. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை உன் வாழ்க்கையில காரிருள் சூழ்ந்திருக்கலாம். आज के दिन भले ही तुम्हारे जीवन में अंधियारा छाया हो, ஒருவேளை உன் குடும்பத்தில் ஒரு இருள் சூழ்ந்திருக்கலாம். भले तुम्हारे परिवार में एक अंधियारा छाया हो, எந்த இருளா இருந்தாலே, कोई भी अंधियारा हो, எந்த காரிருளா இருந்தாலே, कोई भी अंधियारा हो, அது சில மணி நேரங்கள் மாத்திரமே. वही क्रूस के समय है. இயேசு சிலுவையில 3 மணி நேரம் அந்தகாரத்தை यीशु சம்பாதித்தார். क्रूस पर 3 घंटे तक अंधियारे में रहा. 3 மணி நேரம் அந்த காரிருளை
அனுமதித்தார். 3 घंटा अंधियारा का अनुभव किया. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் மாறு. आपके जीवन की अंधियारा दूर होगी. காரியங்கள் மாறு. अंधियारा दूर होगी. உங்கள் வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை மாறு. आपके जीवन में हाथ छुड़ाई गई हुई परिस्थिति दूर होगी. இயேசுவே கைவிடப்பட்ட நிலைமைக்கு நடத்தப்பட்டார். यीशु स्वयं एक हाथ छुड़ाई हुई परिस्थिति में रहा. இயேசுவுக்கே இப்படி கைவிடப்பட்ட நிலைமை வருமேயானால் यदि खुद यीशु को स्वयं त्यागा हुआ परिस्थिति हो, அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும். उसका पीछा करने वाले हमारे जीवन भी त्यागा हुआ परिस्थिति होगी. எல்லாரும் மறந்துடுவார்கள். सब लोग भूल जाएंगे. தாவீதை குடும்பத்தார் மறந்தார்கள். दाऊद के परिवार वाले भूल गए. குடும்பத்தார் கூட பிறந்த சகோதரமார்களை அற்பமாய் நினைத்தார்கள். सगे भाई लोगों ने उसे तुच्छ समझा. அவன் ராஜாவாய் வந்த காலத்திலே जब वो राजा बन गया, அவன் தன் வாழ்க்கையை நினைத்து பாடும்போது சொல்லுகிறான், वो अपनी जीवन की स्मरण में गीत गाता है, நான் முழுவதுமாய் உடைந்து போன மண்பாத்திரத்தை போலானே. मैं तो एक टूटा हुआ मिट्टी के बर्तन के समान था. மண்பானை உடைஞ்சு போயிட்டா ஒண்ணுத்துக்கும் உதவாது. मिट्टी का बर्तन टूट जाए तो उसका कोई उपयोग नहीं. என் வாழ்க்கை உடைந்து போன மண்பாத்திரத்தை போல இருக்கிறது. मेरा जीवन टूटी हुई मिट्टी के बर्तन के समान है. ஒன்றுக்கு உதவாத உடைந்து போன மண்பாத்திரத்தை போல இருக்கு. एक निरुपयोगी मिट्टी के बर्तन के समान हूँ. தாவீதுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை. दाऊद के जीवन में त्यागा हुआ परिस्थिति. தாவீதுடைய வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. जीवन दाऊद के जीवन में अस्थायी परिस्थिति. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில, परमेश्वर के लोग आज के दिन की आप भी क्या त्यागा हुआ परिस्थिति में हो, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, सबसे छुड़ाए हुए परिस्थिति में हो, எல்லாராலும் நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்ட நிலைமையில, सबसे तुच्छ समझाए हुए परिस्थिति में हो, எல்லாரும் உங்களை அற்பமாய் நினைக்கிற நிலைமையில, सब कोई तुम्हें तुच्छ समझने वाली परिस्थिति में हो, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருந்தாலே आप भले ही परमेश्वर के सम्मुख में आए हो, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். एक बात जान लीजिए, இயேசுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் சம்பவித்தது. यीशु के भी जीवन में ये अनुभव हुआ था. 3 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 3 पहर तक वो क्रूस पर टंगाया ஒரு பெரிய गया. காரிருள் அவரை சூழ்ந்து बड़ी கொண்டது. अंधियाराओं से छा गया. கைவிடப்பட்ட நிலைமை. त्यागा हुआ परिस्थिति. பிதா தன் முகத்தை மறைத்துக் கொண்ட ஒரு पिता நேரம். अपना चेहरा छुपा लिया हुआ परिस्थिति. ஆபத்து காலம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் விலகி போவார்கள். संकट के समय सब कोई दूर हो जाते हैं, ஆனால் நமக்கோ பரிசுத்த ஆவியார் கூட இருக்கிறார். लेकिन हमारे लिए पवित्र आत्मा जी हमारे साथ रहता है. நமக்கு இயேசு இருக்கிறார். हमारे लिए यीशु हमारे साथ है. இயேசு சொல்லுகிறார், மரித்தே, यीशु कहता है मैं मरा நான் உயிரோடு இருக்கிறேன். लेकिन सदा जीवित हूँ. உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன். इस दुनिया के अंत तक सदा सर्वदा युगानुयुग में तुम्हारे साथ இயேசு நம்மோடு हूँ. இருக்கிறார். यीशु हमारे साथ है. பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருக்கிறார். पवित्र आत्मा जी हमारे साथ है. ஆனால் இந்த இயேசு சிலுவையிலே தொங்கும்போது लेकिन ये यीशु जब क्रूस पर चढ़ाया गया, பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். पिता परमेश्वर ने अपनी चेहरा ढक लिया. 3 மணி நேரம் என் காரிருள் உண்டாயிற்று. 3 घंटे तक वहां पर अंधियारा छाया गया. 3 மணி நேரம் பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. 3 घंटा वहां पर बड़े अंधियारा छाया गया. இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறார், यीशु बड़े चिल्ला कर कहने लगा, என் தேவனே, என் தேவனே, हे मेरे परमेश्वर, हे मेरे परमेश्वर, ஏன் என்னை கைவிட்டி? तूने मुझे क्यों छोड़ दिया? ஏன் என்னை கைவிட்டி? मुझे क्यों छोड़ दिया? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, सबसे टुकराई गई हुई परिस्थिति में, எல்லாராலும் கைவிடப்பட்டு உடைந்த மண்பாத்திரத்தை போல இருக்கிற सबसे நிலைமையிலே, त्यागा हुआ परिस्थिति में, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்பாயானால், तुम यदि भले परमेश्वर के सम्मुख में आए हो, ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள். किसी बात की चिंता मत நீங்கள் कीजिए. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, सबसे त्यागा हुआ परिस्थिति, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட வாழ்க்கை, सबसे तुच्छ जाना गया हुआ परिस्थिति, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் உங்களை தொடர்ந்து வராது. जीवन भर तुम्हारा पीछा नहीं करेगी. இந்த கஷ்டம் எல்லாம் 3 மணி நேரம். ये सारा तकलीफ केवल 3 घंटे तक, 3 மணி நேரம் காரிருள். केवल 3 घंटा अंधियारा. இந்த காரிருளை இயேசுவாகிய பலியை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்தார். इस अंधियारा में यीशु नामक बलिदान को पिता परमेश्वर ने स्वीकार लिया. இயேசு பலியாய் சிலுவையிலே மரித்தார். यीशु मसीह बड़े बलिदान बनकर क्रूस पर मरा. பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுப்பினார். पिता परमेश्वर ने तीसरा दिन उसे फिर से जिलाया. உலகம் முழுவதுக்கு ராஜாதி ராஜாவாய் இயேசுவை உயர்த்தி வைத்தார். सारा देश के लिए राजाओं का राजा बनाकर यीशु को बनाया. இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு பூமியில வேற நாமம் இல்லை. यीशु के नाम के अलावा इस दुनिया में उद्धार पाने के लिए और कोई नाम नहीं இயேசு है. மரித்து பரமேறி போனார். यीशु मरने के बाद स्वर्गरोहण हुआ. இயேசு சொன்னார், यीशु ने कहा, நான் போவது உங்களுக்கு நல்லது. मेरा जाना तुम्हारे लिए अच्छा है. நான் போகாதிருந்தால் சத்திய ஆவியாகிய
आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். पवित्र आत्मा जी हमारे साथ हैं, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். पवित्र आत्मा जी हमारे साथ हैं, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. पुनरुत्थान हुआ परमेश्वर का सामर्थ्य हमारे साथ நம்முடைய है। வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் हमारे जीवन में अनुभव करने वाले कोई भी बात क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். केवल एक बात जान लीजिए, நான் சுமக்க வேண்டும் என்று தேவனின் வாழ்க்கையிலே அனுபவித்த சில காரியம் जो क्रूस मुझे उठाने के लिए परमेश्वर ने अनुमति दिया है, கர்த்தர் அனுமதித்த ஒரு காரியம். परमेश्वर ने अनुमति दिया हुआ एक बात, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. अपना क्रूस उठाकर जो मेरे पीछे नहीं होता वो मेरे योग्य नहीं இயேசு है। உனக்கென்று ஒரு சிலுவை வைத்திருக்கிறார். यीशु तुम्हारे लिए क्रूस रखा है, சத்துருவை நீ நேசிக்கணும். शत्रुओं से प्रेम करना है, சத்துருவை நீ மன்னிக்கணும். शत्रुओं को भी क्षमा करना है, உன்னிடத்தில் அன்பு காட்டுகளை மாத்திரம் நீ நேசிக்க கூடாது. केवल तुमसे प्रेम करने वालों को नहीं प्रेम करना है, உன்னிடத்தில் அன்பு காட்டுகளை மாத்திரம் நீ நேசித்தால் உனக்கு பிரயோஜனம் என்ன? केवल तुमसे प्रेम करने वालों को प्रेम करने से तुम्हारा क्या लाभ அதே है। காரியத்தை பரிசேயரும் சதுசேயரும் செய்கிறார்கள். वही फरीसी और सदुसियों भी करते உன் हैं, நீதி அதிகமாக இருக்க வேண்டுமானால் तेरा धर्म अधिक होना है तो நீ பரிசேயர் சதுசேயர் காட்டுகிற காரியத்தை காட்டிலும் உன் காரியம் பெரிதா இருக்க फरीसी और வேண்டும். सदुसियों के धर्म से भी तुम्हारा धर्म अधिक हो। சத்துருக்களை மத்தியிலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். शत्रुओं के बीच में परमेश्वर तुझे रखा அந்த है, சத்துருக்களை நீ சகிக்கணும். उसी शत्रुओं को सह लेना है, சத்துருக்களுக்கு மத்தியிலே உன்னை வைத்திருக்கிறார். शत्रुओं के बीच में तुझे रखा உனக்கு है, எதிராக எழும்புற மக்களுக்கு மத்தியிலே உன்னை तेरे வைத்திருக்கிறார். विरोध उठने वाले लोगों के बीच में रखा है। உன்னுடைய பிள்ளைகள் சத்துருக்களை சத்துருக்களாய் நீங்கள் பார்க்காதீர்கள். शत्रुओं को शत्रु के रूप में मत देखो, சத்துருக்களை நீங்கள் சிநேகிதராய் பாருங்கள். शत्रुओं को मित्र के समान देखो। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அனுமதித்த சிலுவை तुम्हारे जीवन में परमेश्वर ने दिया हुआ क्रूस, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस दुनिया में हम जी रहे हैं, அநேக பொய் சாட்சி உங்கள் மீது வரும். कई झूठी गवाही तुम पर कही जाएगी, ஆண்டவருடைய பிள்ளை பொய்யாய் நீ குற்றம் சாட்டப்படும் तुम போது पर झूठी इंजाम लगाई जाएगी, வாக்குவாதம் பண்ணுவதற்கு உனக்கு முழு அதிகாரம் இருக்கும் போது वाद विवाद करने का जो पूरा अधिकार நீ है, வாக்குவாதம் பண்ண கூடாது. तुम वाद विवाद नहीं करो। எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது जब तुम्हें डांट कर करने वाली बातें நீ होगी எதிர்த்து பேச கூடாது. तुम उनकी उल्टी जवाब न देना। சிலர் சொல்லுவார்கள் कुछ लोग बोलेंगे அப்பப்ப தட்டி வைக்கணும், तभी तभी कुछ कुछ बोल कर रखना चाहिए, அப்பப்ப தட்டி வைக்கணும். तब तब डांट कर रखना चाहिए, இல்லனா ஒரே அடியா எழும்பிடுவாங்க. नहीं तो एक साथ उठ जाएंगे। அப்பப்ப தட்டுறதுக்கு நாம தேவன் அல்ல. तब तब डांटने के लिए हम कोई देव नहीं है, அப்பப்ப தட்டுறதுக்கு நம்ம இயேசு அல்ல. तब तब डांटने के लिए हम यीशु नहीं है। இயேசுவே மௌனமாய் இருந்தார். यीशु खुद शांत रहा। தேவனுடைய பிள்ளைகள் பொய்யாய் நீ குற்றம் சாட்டப்படும் போது மனம் சந்தோஷப்படு. झूठी गवाही जब तुम पर कहा जाएगा तब आनंदित रहो। வாக்குவாதம் பண்ண வேண்டிய நிர்பந்தமான நிலைமை வரும். वाद विवाद करने की एक प्रकार की मौका होगी, வாக்குவாதம் பண்ணுவது அவசியம். वाद विवाद करना अवश्य है, உண்மையை நிரூபிப்பது அவசியம். सच्चाई को प्रकट करना अवश्य है। ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் दो में एक नहीं देखे बिना नहीं छोड़ूंगा करके कहने वाले கர்த்தருடைய பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा है। தேவன் அனுமதித்த இந்த சிலுவை நீ சுமக்கிறாயா? क्या परमेश्वर ने अनुमति किया हुआ क्रूस को तुम उठा रहे हो? தேவனுடைய பிள்ளைகள் மௌனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग शांत रहना है, வாய் திறவாத ஆட்டை போல இருக்க मुंह வேண்டும். न खोलने वाले मेमने के समान தன்னை रहना நியாயம் है, விசாரித்த தேசாதிபதிக்கு முன்பாக மௌனமாய் இருந்தார் இயேசு. न्याय करने वाले हाकिम के सामने यीशु शांत रहा। நான் வாயை திறக்க கூடாது. हम भी मुंह न खोलेंगे, நியாயத்தை பேசணும்னு சொல்லி எடுத்து பேச கூடாது. न्याय कहूं बोलकर मुंह नहीं खोलना है। நமக்கு நியாயம் செய்கிறவர் கர்த்தர். हमारा न्याय करने वाला यीशु है। இயேசுவுக்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இயேசுவுக்கே நியாயம் எடுபட்டு போயிற்று. यीशु के बारे में लिखा गया है कि यीशु का न्याय निकाल दिया गया। அவர் நியாயமே எடுபட்டு போயிற்று. जब उसकी न्याय निकाल दिया गया, இன்னைக்கு ஏழைகளும் பரதேசியுமாய் இருக்கிற நம்ம நியாயமா நிலை நிற்க போகுது. क्या हम जो परदेशी है, हम जो गरीब है, हमारा न्याय कौन देखेगा? நம்முடைய நியாயம் ஒரு நாள் நிலையாய் நிற்காது. हमारा न्याय कभी नहीं किया जाएगा। நியாயத்தை புரட்டுகிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். हमारी चारों तरफ न्याय को पलटाने वाले लोग நியாயத்தை हैं, புரட்டுகிறவர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். न्याय को पलटने वाले लोग हमारी चारों तरफ हैं। தேவனுடைய பிள்ளை கவலைப்படாத. लेकिन चिंता मत करो, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பயப்படாதீருங்க. परमेश्वर के लोग तुम डरना நீங்கள் नहीं, திகைக்காதீருங்க. तुम बिल्कुल व्याकुल ना हो। கர்த்தர் உங்களை பார்க்கிறார். तुम्हें परमेश्वर देख रहा है, நீங்கள் சுமப்பதற்கு பலன் எவ்வளவோ அவ்வளவுக்கு ஏற்ற சிலுவையை தருவார். तुम जितना वजन उठा सकते हो उतना ही वजन का क्रूस तुम्हारे हाथ में देगा। பொய்யாய் குற்றம் சாட்டப்படுவீர்களானால் यदि आप पर झूठा इंजाम लगाया जाएगा மௌனமாய் இருந்த அந்த சிலுவை நீங்கள் சுமந்து வெற்றி பெற வேண்டும். तब शांत रहकर उस क्रूस को उठाकर जय पाओ। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए। வியாதி என்கிற சிலுவையை நாம் சந்தோஷ
சந்தோஷமாய் சுமக்க வேண்டும். व्याधि रूपी क्रूस को आनंदित होकर उठाइए। தேவனுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, त्यागा हुआ परिस्थिति, அந்தகாரம் நிறைந்த ஒரு சிலுவை, अंधियारा भरा हुआ एक क्रूस, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த சிலுவை எதா இருந்தாலும் हमारे जीवन में परमेश्वर ने जो भी क्रूस दिया हो, இந்த நாளிலே இயேசு அவைகளை சந்தோஷமாய் சுமந்தார். इन दिनों में जैसे यीशु ने आनंदित होकर उठाया, இயேசு முறுமுறுக்காமல் சுமந்தார். यीशु बिना कुड़कुड़ाए उठाया, இயேசு மௌனமாய் சுமந்தார். यीशु शांत होकर उठाया। பிதா என் வாழ்க்கையில அனுபவித்த சிலுவை என்பதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். पिता मेरे जीवन में अनुमति किया हुआ क्रूस बोलकर उठाया। இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், यही बातें आज के दिन परमेश्वर आपसे और मुझसे चाहता है। உனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட சிலுவையை நீ சுமந்து கொண்டு சந்தோஷமாய் வர வேண்டும். तुम्हारे लिए जो क्रूस परमेश्वर ने दिया है उसे आनंदित होकर उठाओ, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். आनंदित होकर मान लो। தேவனுடைய பிள்ளைகள் நான் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுவதற்கு நான் சொல்கிறேன். सच्चाई से जो परमेश्वर का पीछा करते हैं उनके लिए मैं बता रही சும்மா हूँ, பேரளவுல விசுவாசின்னு சொல்லிட்டு வந்துட்டு போற விசுவாசிக்கு சொல்லல. जो केवल नाम के लिए विश्वासी कहते हैं और केवल आजा करते हैं उनके लिए नहीं, ஆவிக்குரிய உண்மை உள்ள உத்தம உள்ள விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன். आत्मिक और सच्चे विश्वासियों के लिए मैं बता रही हूँ। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற காரியம் எல்லாம் கர்த்தரால் உண்டானது. हमारे जीवन में जो भी अनुभव कर रहे हैं सब परमेश्वर के द्वारा अनुमति पाया தேவன் है। அனுமதிக்காத காரியம் தேவனை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சம்பவிக்காது. परमेश्वर की अनुमति दिए बिना कोई भी बातें परमेश्वर के लोगों के जीवन में नहीं होता है। யோபுவை சோதிப்பதற்கு முன்பாக கூட சாத்தான் ஆண்டவரிடத்திலே अनुमति கேட்டார். अय्यूब की परीक्षा करने से पहले शैतान परमेश्वर के पास जाकर अनुमति लिया। நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் ஒன்றுமில்லை. हमारे भी जीवन में परमेश्वर की अनुमति दिए बिना कुछ नहीं होगा। கர்த்தர் அனுமதித்தே நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. परमेश्वर की अनुमति पाकर ही हमारे जीवन அது में सब நமக்கு कुछ होता விரோதமாய் है। எழும்புற சத்துருக்களா இருக்கலாம். इसलिए वो हमारे विरोध उठने वाले நமக்கு शत्रु भी விரோதமாய் क्यों எழும்புற ना பொய் हो, குற்றச்சாட்டுகளா हमारे இருக்கலாம். विरोध उठने वाले झूठी इंजाम क्यों ना हो, நம்முடைய சரீரத்திலே எழும்புற हमारे வியாதிகளா இருக்கலாம். हमारे शरीर में उठने वाली बीमारी क्यों ना हो, தேவனுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கலாம். त्यागा हुआ परिस्थिति क्यों ना हो, காரிருள் போன்ற நிலைமை இருக்கலாம். अंधियारा भरी हुई स्थिति क्यों ना हो, எல்லாம் தேவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தது. सब कुछ परमेश्वर ने हमारे जीवन में दिया எல்லாம் है। தேவனுடைய வாழ்க்கையில सब அனுமதித்தது. कुछ परमेश्वर ने हमारे जीवन में अनुमति दिया கர்த்தர் है। அனுமதித்த சிலுவை நீங்கள் சந்தோஷமாய் சுமங்க. परमेश्वर ने अनुमति दिया हुआ क्रूस को आनंदित होकर न्याय- मुस्कुराहट के साथ उठाइए। நியாயாதிபதியாய் இயேசு வருவார். न्यायाधीश के रूप में परमेश्वर आएगा। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு நியாயாதிபதியாய் வரும்போது हमारा यीशु जब न्यायाधीश के रूप में आएगा, அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க வேண்டுமானால், उसके सामने हियाव बांध कर खड़े रहना है அவருக்கு तो, முன்பாக குற்றமற்றவளாய் இருக்க வேண்டுமானால், उसके सामने निर्दोष खड़ा रहना है तो, அவருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் வெற்றி பெற்றவளாய் நிற்க வேண்டுமானால், उसके सामने जय पाया हुआ खड़ा रहना है तो, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், हमें एक ही काम करना है। இயேசு எப்படி சிலுவையை சுமந்தாரோ, यीशु ने जैसा क्रूस उठाया, அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த சிலுவையை நாம் சுமக்க वैसे வேண்டும். ही परमेश्वर यहोवा ने जो क्रूस हमें दिया उसे उठाना है। நல்ல போராட்டம் போராடினேன், अच्छा कुश्ती लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், मैंने अपना दौड़ समाप्त किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास का रखवाला किया। இது முதல் எனக்கென்று ஒரு நீதியின் கிரீடம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. अब तक मेरे लिए एक धार्मिक मुकुट स्वर्ग में रखा பவுல் गया है। தைரியமாய் சொல்லுகிறார், पौलुस बड़े हियाव बांध कर कहता है, ஓட்டத்தை முடித்தேன், मैंने अपना दौड़ समाप्त किया, ஓட்டத்தை முடித்தேன், मैंने अपना दौड़ समाप्त किया நீதியின் है, கிரீடம் எனக்கு பரலோகத்தில் मेरे लिए இருக்கிறது. धार्मिक मुकुट स्वर्ग में रखा गया ஓட்ட है। பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், जो भी स्पर्धा में दौड़ने वाले सब दौड़ते ஜெயம் हैं, பெற்ற ஒருவனே பரிசை பெறுவார். लेकिन जय पाने वाला एक ही व्यक्ति इनाम தேவனுடைய பிள்ளைகள் पाएगा। நீங்கள் பரிசை பெற்றுக் கொள்கிறவர்களாக ஓடுங்கள். परमेश्वर के लोग इनाम पाने वाले दौड़ो, ஆகாயத்தை சிலம்படிக்கிறவர்களைப் போல நீங்கள் சிலம்படியாதீர்கள். आकाश में पंख फड़फड़ाने वालों के समान नहीं, பரிசை பெற்றுக் கொள்ளணும், इनाम पा लेना லெக்கை है, நிறைவேற்றணும், अपने परमेश्वर की इच्छा पूरा करना தேவனுடைய है, திட்டத்தை நிறைவேற்றணும். परमेश्वर की निर्णय पूरा करना எல்லாரும் வாய் है। திறந்து சொல்லுவேன், सब अपना मुंह खोलकर बोलेंगे, ஆண்டவரே சிலுவை சுமக்க எனக்கு பலன் தாரு. परमेश्वर मुझे क्रूस उठाने का शक्ति दे, சிலுவை சுமக்க பலன் தாரு. क्रूस उठाने का ताकत दे, அது எந்த சிலுவையா இருந்தாலும் कोई भी பரவாயில்லை. क्रूस क्यों ना हो, நீர் அனுமதித்த சிலுவையா இருக்குமேயானால், यदि आपकी अनुमति दिया हुआ क्रूस क्यों ना हो, ஆண்டவரே அதை சுமக்க எனக்கு பலன் தாரு. उसे उठाने का ताकत मुझे दे। எல்லாரும் ஜெபிப்பேன். सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்பேன். सब வாய் कोई திறந்து प्रार्थना ஜெபிங்க. करेंगे, मुंह खोलकर प्रार्थना करेंगे। கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். परमेश्वर आपको बल देगा। சிலுவை சுமக்காவிட்டால் ஜெயம் இல்லை. यदि क्रूस नहीं उठाओगे तो जय नहीं, நீங்கள் சிலுவை சுமக்க வேண்டும். आपको क्रूस उठाना ही ஆம், है। இயேசு தைரியமாய் சொன்னார், इसलिए यीशु ने धैर्य से ஒருவன் कहा, தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் यदि அவனுக்கு பாத்திரம்
பாத்திரவான் இல்லை. यदि कोई अपना क्रूस उठाकर मेरे पीछे न चले तो मेरा योग्य நாம் नहीं। கர்த்தருக்கு பாத்திரவான்களாய் மாறனே. हम परमेश्वर के योग्य बनेंगे। கர்த்தருக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டுமானால் சிலுவை சுமந்தே ஆகணும். यदि हम परमेश्वर का योग्य बनना है तो उसका क्रूस उठाना अवश्य है। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. सब अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे। பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்துக்கு உங்களை पवित्र அர்ப்பணிங்க. परमेश्वर की इच्छा के लिए अपने आप को समर्पण करेंगे। ஹalleluya 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 எல்லாம் ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya சிலுவையை சுமக்க கர்த்தர் நமக்கு பலம் தருவாராக. क्रूस उठाने के लिए परमेश्वर हमको शक्ति दे। ஹalleluya हालेलुया हालेलुया ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. धन्यवाद 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 परमेश्वर धन्यवाद धन्यवाद। सामर्थ्य दीजिए प्रभु, सामर्थ्य दीजिए, शक्ति दीजिए, बल दीजिए प्रभु जी। हालेलुया हालेलुया। आपके योग्य बनने के लिए सामर्थ्य दीजिए प्रभु जी। आपका बल हमें संभाल ले प्रभु, आपका करुणा में संभाल ले प्रभु जी, आपका शक्ति अमर को संभाल ले। हालेलुया हालेलुया हालेलुया। आपकी क्रूस परमेश्वर हमारी क्रूस को उठाते हुए आपके पीछे चलने के लिए हमें परमेश्वर आपकी ताकत की आवश्यक है प्रभु जी। आपकी शक्ति से अमर्रे को बल दीजिए, अपने सामर्थ से अमर्रे को भर दीजिए प्रभु जी, अपने बल से अमर्रे को भर दीजिए प्रभु जी। हालेलुया हालेलुया हालेलुया। ग्लोरी धन्यवाद 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 धन्यवाद। आमीन। நம்ம எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்து. ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 ஆவியானவரே धन्यवाद உமக்கு நன்றி. ஹalleluya धन्यवाद धन्यवाद ஹalleluya 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 ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி 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 நன்றி. glory உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya धन्यवाद 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 ஹalleluya धन्यवाद 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 ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு यीशु अपना क्रूस उठाकर கொல்கதா மலைக்கு போனார். कुलगदा नामक स्थान में गए, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார். वहां उसे क्रूस पर चढ़ाए। இயேசுவை சிலுவையில் அறைந்த நாள் என்று நாம் இதை அனுசரிக்கிறோம். आज के दिन क्रूस पर चढ़ाया हुआ दिन बोलकर हम उसका स्मरण करते हैं। இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கதாவுக்கு போனார். அங்கே சிலுவையில் அறையப்பட்டார். यीशु अपना क्रूस उठाए हुए कुलगदा नामक स्थान तक पहुंचा, वहां पर क्रूस पर चढ़ाया இயேசு गया। நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், यीशु हमसे भी यही चाहता அது है இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். और यीशु हमसे ये बात कहता है, ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. यदि कोई अपनी क्रूस उठाकर मेरे पीछे न चले तो वो मेरे योग्य नहीं। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சிலுவை சுமக்கணும். परमेश्वर के लोग हर एक दिन क्रूस उठाना है। சத்துருக்களா தேவன் நமக்கு சத்துருக்களை எழுப்புவாராக. यदि परमेश्वर हमारे विरोध शत्रुओं को उठाए, சத்துருக்களை எழுப்பி விட்டது தேவன் என்கிற அறிவு நமக்கு உண்டாகும். शत्रुओं को परमेश्वर ने उठाया है, ये जानकारी हमारे अंदर हो। சத்துருக்களை பகைத்து சத்துருக்களை கைகழுவுவதல்ல, शत्रुओं को बैर कर कर उनसे हाथ धोने के लिए नहीं, சத்துருக்களையும் சிநேகித்து அவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்வது சிலுவை சுமப்பது. शत्रुओं से भी प्रेम करना है और उनको भी कमा लेना है। சத்துருக்களை சுமக்கக்கூடிய சிலுவையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, शत्रुओं को उठाने वाली क्रूस परमेश्वर हमें देने के लिए, கர்த்தர் அந்த சிலுவை சுமக்க பலம் தரும்படியாக, परमेश्वर उस क्रूस को उठाने के लिए शक्ति देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। பொய் சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரப்பட்டாலும், भले झूठी गवाही हमारे ऊपर लताए जाए, தேவனுடைய பிள்ளைகள் அந்த சிலுவையையும் நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க, उस क्रूस को भी आनंदित होकर उठाने के लिए, இது தேவனின் வாழ்க்கையில அனுமதித்த சிலுவை என்று ये परमेश्वर ने मेरे जीवन में दिया हुआ क्रूस है बोलकर मानकर, அந்த சிலுவையை சிரித்த முகமாய் தூக்கி கொண்டு கர்த்தரை பின்பற்ற, उस क्रूस को भी हंसते हुए चेहरे के साथ उठाते जाने के लिए, ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படியாக, परमेश्वर हमें करुणा देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நம்முடைய வாழ்க்கையில சில வியாதிகள் கர்த்தர் அனுமதித்திருப்பார். हमारे जीवन में जब यदि शरीर में कोई बीमारी हो, அந்த வியாதி நிமித்தமாய் தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுக்காமல், उस बीमारी के कारण न कुड़कुड़ाते हुए, என்னை நானே உயர்த்தாதபடிக்கு, अपने आप को बढ़ाई न करते हुए, கர்த்தர் என் வாழ்க்கையில தந்த முள்ளு இது, ये परमेश्वर ने मेरे जीवन में दिया हुआ कांटा है என்று அறிந்து इसे जानकर அந்த வியாதியின் சிலுவையையும் சந்தோஷமாய் சுமக்க, इस क्रूस की रूपी बीमारी को आनंदित होकर उठाने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக, परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद।
கைவிடப்பட்ட நிலைமை, हाथ छुड़ाई हुई परिस्थिति, अंधகாரம் நிறைந்த நிலைமை, अंधकार भरी हुई परिस्थिति, இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, अंधियारा भरी हुई जीवन, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலே ऐसी भी परिस्थिति हमारे जीवन में हो, அந்த இருள் நிறைந்த வாழ்க்கை, उस अंधियारा भरे जीवन में भी, अंधகாரம் நிறைந்த வாழ்க்கை, अंधकार भरी हुई जीवन में भी, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எனக்கு தந்த சிலுவை என்று ये परमेश्वर ने मेरे लिए दिया हुआ क्रूस से बोलकर சந்தோஷமா இந்த சிலுவையை சுமந்து கர்த்தரை பின்பற்ற आनंदित होकर उस क्रूस को उठाकर ले जाने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற உத்தம விசுவாசிகள், सच्चाई से परमेश्वर को पीछा करने वाले विश्वास योग्य நல்ல அறிவு बच्चे, நமக்கு உண்டாயிருக்கணும். हमारे अंदर एक अच्छा जानकारी होने दो। கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில ஒன்று परमेश्वर சம்பவிக்காது. की अनुमति किए बिना मेरे जीवन में कुछ भी नहीं होगा। ஆண்டவர் அனுமதித்தால் ஒளிய வேற ஒண்ணு நடக்காது. परमेश्वर की अनुमति दिए बिना मेरे जीवन में कुछ नहीं होगा। அதுல கர்த்தர் அனுமதித்த சிலுவை, ये परमेश्वर ने मुझे अनुमति दिया हुआ क्रूस அந்த है, சிலுவை நான் சுமந்து தான் ஆகணும். इस क्रूस को मुझे उठाना ही है। ஆனபடினால इसलिए எல்லா சூழ்நிலைகளிலும் सभी परिस्थिति में வாய் திறவாமல் மௌனமாய் இருந்து अपना मुंह न खोलकर शांत रहते हुए கிறிஸ்துவை போல சந்தோஷமாய் சிலுவை சுமந்து मसीह के समान आनंदित होकर क्रूस उठाने के लिए வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ एक जय भरा हुआ जीवन बिताने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரிப்போம். मसीह जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा ஸ்தோத்திரிப்போம். जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் தந்த மத்தியான வேலைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ दोपहर के समय के लिए உம்முடைய धन्यवाद சமூகத்திலே प्रभु। கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए। கிறிஸ்து மரித்த நாள் என்று சொல்லி இதை அனுசரிக்கிறார்கள். मसीह का मरा हुआ दिन बोलकर, बलिदान हुआ दिन बोलकर इसे स्मरण करते हैं இந்த प्रभु जी। நாளிலே நீர் சிலுவை சுமந்தீர். आज के दिन आपने क्रूस उठाया था प्रभु। ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் हमारे भी जीवन में உம்மை பின்பற்றுகிற நாங்கள் आपकी पीछा करने वाले हम भी உம்மை போல சிலுவை சுமக்க கிருபை தான். आपके समान क्रूस उठाने के लिए बल दीजिए प्रभु। சிலுவை என்கிறது எந்தெந்த விதத்துல வந்தாலே क्रूस किसी भी रीति से आए, அது தேவன் அனுமதித்த சிலுவை என்பதை அறிந்து ये परमेश्वर ने मेरे लिए दिया हुआ क्रूस से बोलकर समझ சந்தோஷமாய் சுமந்து ஜெயம் பெற आनंदित होकर उस क्रूस को उठाकर जय पाने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. हमारे को प्रभु जी आप अनुग्रह दीजिए। உம்முடைய நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं, प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, उसके கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. आमीन। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।